ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி. எஸ். யா, வெல்கம். குட் ஈவினிங் அண்ட் குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிஸ்ஸிங் மிஸ்ஸிங் எயிட். ஓகே, எல்லாரும் எல்லாரும் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்க மிஷன் தான், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே சார், உங்களுக்கு இதுவரை வந்து நான் நான் நடத்தினதெல்லாம் உங்களுக்கு போரிங்கா இருக்கும். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது பாத்தீங்கன்னா உங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு ரெஃப்ரெஷ் ஆயிருவீங்க. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மூலியமா தான் உங்களுடைய மணி வந்து ஆக்சுவலா க்ரோ ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமா தான் உங்களோட ஆக்சுவல் ரிசல்ட் நீங்க பார்ப்பீங்க. ஸோ அதனால இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா ரெஃப்ரெஷ் ஆயிருவீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். ஆல்சோ வந்து எப்படி நம்ம வந்து எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது நம்ம வந்து ஒன்லி ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அதுல இன்னைக்கு வந்து எப்படி ஈக்விட்டி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்னைக்கு எப்படி நம்ம வந்து கரெக்டான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி நம்ம சூஸ் பண்றது, எந்த பேராமீட்டர்ஸ் என்னென்ன செக் பண்ணணும், அது எப்படி ஈஸியா சிம்பிளா உங்களுக்காக நான் வந்து ஷேர் பண்ண போறோம். ஸோ இது வந்து இன்வெஸ்டிங்ல இது வந்து பார்ட் 1. ஸோ இந்த பார்ட் 1ல வந்து எப்படி நம்ம வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை மட்டும் எப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து சூஸ் பண்றது மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் ஆர் சண்டே வந்து பாத்தீங்கன்னா அதர் ஈக்விட்டி அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு டெட் இருக்கு, டெட் ஃபண்ட் இருக்கு, தென் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட், தென் வந்து லைக் கிரிப்டோ கரன்சிஸ். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரே கிளாஸ் எடுக்க முடியும், பட் நீங்க தேவையில்லாம கன்ஃபியூஷன் ஆயிருப்பீங்க. ஈக்விட்டிக்கும் டெட்டுக்கும் நீங்க தேவையில்லாம கன்ஃபியூஷன் ஆயிருப்பீங்க. ஸோ ரெண்டும் வேற வேற. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பார்ட் ஒன் இன்னைக்கு வந்து வெறும் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் நம்ம கவர் பண்ண போறோம். மேபி சண்டே நெக்ஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா டெட், அதர் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், கிரிப்டோஸ், கோல்டு, இதெல்லாம் இதெல்லாம் எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ எஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்னுடைய ஸ்க்ரீனை நான் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து லைவா நான் காட்ட போறேன் எப்படி நம்ம கரெக்டான மியூச்சுவல் ஃபண்ட்ஸை எப்படி எந்த பேராமீட்டர் பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்க போறோம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீச் பண்ண போறோம் லைவா. ஓகேங்களா? யா. ஸோ என்னுடைய ஸ்கிரீன் விசிட்டர். யா. Okay, I think your screen visible. Yes, and welcome officially to my 90 Day Challenge, the Net Worth Accelerator. Yes, and welcome to our community, Tamil Network Tribe. Okay. So, எஸ், ஆக்சுவலா நான் பிளான் பண்ணுவோன்னு நடந்துருக்கு ஒன்று. ஆக்சுவலா நம்ம வந்து எவ்ரி எவ்ரி Tuesday 8 PM நம்மளோட ஹேக்கத்தான் மிஷன்ஸ் அண்ட் எவ்ரி Thursday 8 PM நம்மளோட இன்னர் சர்க்கிள் கால். அதுதான் அதுதான் நான் பிளான் பண்ணேன். பட் நம்ம இனிஷியலா என்ன சொல்றது, எனக்கும் கொஞ்சம் நிறைய கொஞ்சம் டைம் எடுத்துக்குது நம்மளோட பிபிடி ப்ரிப்பேர் பண்றதுக்கு. தென் எனக்கு தெரிஞ்சதை பிபிடியா உங்களுக்கு எடுத்துட்டு வரணும். ஸோ அதுக்கு டைம் எனக்கு கொஞ்சம் கன்சியூம் ஆகுது. அதனால இப்படி இருக்கு. ஸோ டோன்ட் வரி. என்ன சொல்றது, இந்த ஃபர்ஸ்ட் 90 டே சேலஞ்ச் மட்டும் தான் அப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 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 குவார்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்ரி டைம் இதை நம்ம ஸ்ட்ரிக்டா நம்ம ஃபாலோ பண்றோம். ஓகே. யா. எஸ். ஸோ நம்ம கம்யூனிட்டியோட கோட் ஆஃப் ஓனர்ஸ். ஓகே. ஸோ வி க்ரோ டுகெதர், வி ரைஸ் டுகெதர். ஓகேங்களா? அதாவது நம்ம நம்ம க்ரோ ஆனாலும் பட்டாது, நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸும் சேர்த்து வந்து க்ரோ ஆகும். ஸோ அதுதான் மெயின் நம்மளோட மோட்டோ. ஓகே. ஸோ நீங்க நம்ம கம்யூனிட்டிக்குள்ள வரீங்கன்னா ஆல்வேஸ் ஒரு க்ரோத் மைண்ட் செட்டோட வாங்க. ஓகேங்களா? புதுசா நான் வந்து கத்துக்க போறேன், ஒரு க்ரோத் மைண்ட் செட்டோட வாங்க. எதிர் உங்க கெரியர், ஃபினான்சியல், இல்ல உங்க பர்சனல். ஸோ ஆல்வேஸ் ஹாவ் அ க்ரோத் மைண்ட் செட். ஓகே. தென் சப்போர்ட் டு அவர் ட்ரைப். ஸோ நம்ம இங்க இருக்கோம்னா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி எப்படி நெக்ஸ்ட் லெவல்ல நம்ம போலாம்னு நீங்க பாருங்க. ஸோ வி ஆர் நாட் காம்படிட்டர்ஸ், we are we are community. Okay. And confidential is the key. Okay. So whatever we are sharing inside our community, அது நம்ம கம்யூனிட்டிக்குள்ள தான் இருக்கும். இட் should not go outside of our community. ஸோ இந்த கோட் ஆஃப் ஆனர் எல்லாருமே வந்து ஸ்ட்ரிக்டா நீங்க ஃபாலோ பண்ணணும். யா. அண்ட் டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஃபார் மோட்டிவேஷன். ஓகேங்களா? மோட்டிவேஷன் ஒரு நாள் 2 நாள் இருக்கும்.
தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டிவேஷன் வந்து அதோட லெவல் வந்து கம்மியாயிரும், அதோட டோசேஜ் வந்து கம்மியாயிரும். ஸோ ஆல்வேஸ் கன்சிஸ்டன்சியா இருங்க. வாட் எவர் த ஆக்ஷன் யூ ஆர் டேக்கிங், பி கன்சிடர். ஓகே. அண்ட் ஓகே. ஸோ அண்ட் பாத்தீங்கன்னா தென் நம்ம என்ன சொல்றது, எவ்ரி வீக் நம்மளோட இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ட்ராக் பண்ணுங்க. அண்ட் எவ்ரி குவார்ட்டர் உங்களோட நெட்ஒர்க்கையும் நீங்க ட்ராக் பண்ணுங்க. எஸ். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, கிளாரிபிகேஷன் இருக்குன்னா போல்டா கேளுங்க. ஆல்சோ உங்களோட லைஃப் லெசன்ஸ், உங்களோட வின்ஸ் ஃபெயிலியர்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம கம்யூனிட்டியோட ஃப்ரீயா நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே. அண்ட் பி ஆக்ஷன் டேக்கர். ஓகே. நம்ம சொல்லிக் கொடுக்கறது வந்து ஜஸ்ட் ஒரு நாலேஜ் மட்டும் இருக்காம அந்த நாலேஜ கொண்டு போய் ரியல் லைஃப்ல ப்ராக்டிக்கல் அப்ளை பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ரிசல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே. ஸோ வாட் ஆர் நான் இங்க ஷேர் பண்றது எல்லாமே ஒரு பீஸ் ஆஃப் நாலேஜ் தான். நாலேஜ் எங்க வேணா இருக்கு, எவ்ரிவேர் எங்க போனாலும் நாலேஜ் இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு எப்ப ரிசல்ட் ப்ரொடியூஸ் ஆகும்னா when you take action. ஓகே. ஸோ அந்த உங்க நீங்க உங்களுக்கு அந்த ஆக்ஷனை எடுக்க வைக்கிறதுக்கு தான் ஆஸ் அ மென்டார் நான் இங்க இருக்கேன். ஓகே. எஸ். அண்ட் ஸ்டே ஹம்பிள், ஸ்டே ஹங்கரி. நம்ம லைஃப்ல என்னதான் ஒரு ஒரு உயரத்துக்கு போனாலும் எப்பவுமே வந்து நம்ம பி ஹங்கர். ஓகேங்களா? வாட் நெக்ஸ்ட் சொல்லிட்டு அடுத்தடுத்து நம்ம வந்து போயிட்டே இருக்கோம். ஓகேங்களா? அண்ட் வித் இன்டெகிரிட்டி. உங்களுக்குன்னு ஒரு நேர்மை இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு என்ன சொல்றது, உங்களுக்குன்னு ஒரு இன்டெகிரிட்டி இருக்கு இல்லையா? அந்த இன்டெகிரிட்டிய அந்த இன்டெகிரிட்டியை தாண்டாம பாருங்க. ஓகேங்களா? எஸ். அண்ட் தென் ஸோ எஸ், நம்மளுடைய இந்த 90 டேஸ் சேலஞ்சில் என்னெல்லாம் நீங்க கெயின் பண்ணுவீங்க பாத்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மணி மணி மைண்ட் செட். அதாவது உங்களுடைய மைண்ட் செட்டை சப்கான்சியஸ் மீத டோட்டல் நம்ம வந்து ரீஃப்ரேம் பண்ண போறோம். ஓகேங்களா? அதாவது பிஃபோர் கமிங் டு அவர் கம்யூனிட்டி, எல்லாருக்கும் மணியை பத்தியான ஒரு தப்பான ஒரு பிலீஃப், தப்பான ஒரு புரிதல் இருக்கணும். அதாவது பணக்காரங்களா கெட்டவங்க, ஒருத்தவங்க பணம் இருக்குன்னா அவன் கெட்டவன், அந்த மாதிரி ஒரு பிலீஃப் இருக்கு. ஓகேங்களா? சோ நீங்க வந்து இந்த ரிச் பீப்புளை பார்த்தாலே நீங்க வந்து கெட்டவங்களா திங்க் பண்றீங்க அப்படின்னு பட்சத்துல உங்களுக்கு எப்படி பணம் வரும்? சரிங்களா? அதாவது அதுதான். அதாவது பணம் இருக்கிறவங்க தான் கெட்டவன். பணம் இருந்தா பணம் நிறைய இருந்தா அது வந்து கெட்டது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு லிமிட்டிங் பிலீஃப் இருந்துச்சுன்னா உங்களை தேடி எப்படி பணம் வரும்? கண்டிப்பா வராது. ஓகேங்களா? சோ அந்த பிலீஃப் எல்லாம் நம்ம போட்டு நம்மளோட மிஷன் மூலம் நம்ம போட்டு உடைச்சிட்டோம். ஓகேங்களா? அண்ட் நோ யுவர் நெட்ஒர்க். ஓகே. உங்க நெட்ஒர்க்கை எப்படி நீங்க எவ்ரி குவார்ட்டர் நீங்க, அதாவது ஃபர்ஸ்ட் நெட்ஒர்க்னா என்ன, அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்றது, அண்ட் எவ்ரி குவார்ட்டர் நம்ம எப்படி ட்ராக் பண்றது. ஸோ இதெல்லாமே நம்மளுடைய மிஷன் டூல நம்ம வந்து பார்த்திருப்போம். ஓகே. தென் பட்ஜெட். எப்படி வந்து ஒரு ரிச் பீப்புள் ஆல்வேஸ் பாத்தீங்கன்னா அவங்க என்ன என்ன செலவு பண்ணாலும் அது வந்து வித்தின் அவங்க பட்ஜெட்டுக்குள்ளதான் இருக்கும். நீங்க நினைக்கலாம் ரிச் பீப்புள்லாம் பட்ஜெட்டே பண்ண மாட்டாங்க, சண்டை செலவு பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. ஒரு ரிச் பீப்புள் எப்பவுமே என்ன ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணாலும் அது வந்து வித்தின் அந்த பட்ஜெட்குள்ளதான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரிச் பீப்புள் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா அவங்க பட்ஜெட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் நம்ம பட்ஜெட்டை ஸ்ட்ரிக்டா நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு ரூல் சொல்லி கொடுத்துருப்பேன். 50 50 20 50 20 50 30 20. 50% சேவிங்ஸ், 50% உங்களுடைய பேசிக்ஸ், 30% உங்க சேவிங்ஸ், அண்ட் 20% உங்களுடைய பாண்ட்ஸ். ஸோ இந்த பட்ஜெட் ரூலை ஃபாலோ பண்ணி ஸ்டிக் ஸ்டிக் டு யுவர் பட்ஜெட். ஓகே. தென் எப்படி நீங்க ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அச்சீவ் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். ஓகேங்களா? அதாவது பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இஸ் நத்திங் பட் உங்களுடைய கடன்கள் நீங்க க்ளோஸ் பண்ணிருக்கணும், உங்க எமர்ஜென்சி ஃபண்ட் நீங்க பில்ட் பண்ணிருக்கணும், அண்ட் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும். தென் உங்க பேரண்ட்ஸ் உங்களை டிபெண்ட் பண்ணி இருந்திருந்தா உங்களுக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் அவசியம். ஓகேங்களா? இந்த 4 ஸ்டெப்பை நீங்க பண்ணும்போது வில் பிகம் அ ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே பாத்தீங்கன்னா ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி. ஒன்ஸ் நீங்க இந்த ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க வந்து என்ன சொல்ற ஒரு நேரோ டவுன் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் growth அதை நோக்கி நீங்க பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் டைம் தான் பண்ற, கொஞ்சம் பெயினா இருக்கும். ஓகேங்களா? ஒரு 1 இயர் 6 months டைம் எடுத்துக்கும். ஒன்ஸ் அந்த ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேற லெவலில் கான்ஃபிடென்ட் இருக்கும். ஓகே. யா. நான் சொன்னா புரியாது. யாரெல்லாம் நீங்க ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி அச்சீவ் பண்ணிட்டீங்களோ உங்களுக்கே அந்த ஒரு கான்ஃபிடென்ட் ஃபீல் வரும். ஓகேங்களா? ஸோ அப்ப என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்க. யா. தென் பாத்தீங்கன்னா எஸ், இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, நம்ம எதுல இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாமே நம்ம நம்ம வந்து இன்னைக்கு செஷன்ல நம்ம பார்க்க போறோம்.
தென் எப்படி அசெட் அலோகேஷன் பண்றது. ஓகே, அதை நம்ம ப்ரீவியஸ் குவார்டர்ல பார்த்துருப்போம், சாரி ப்ரீவியஸ் மிஷன்ல பார்த்துருப்போம், எப்படி ஸ்மார்ட்டா அசெட் அலோகேஷன் பண்றதுன்னு. தென் நெக்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன, எப்படி கரெக்டான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம சூஸ் பண்றது. ஸோ அது எல்லாமே நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் எவ்ரி குவார்டர் இல்லாட்டி எவ்ரி 6 months ஒன்ஸ் இல்ல எவ்ரி இயர் ஒன்ஸ் எப்படி நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ எப்படி நம்ம ரிவ்யூ பண்ணி அதை எப்படி நம்ம ரீபேலன்ஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்கமிங் மிஷன்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, எஸ். அண்ட் ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த 90 டே சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் ரிசீவ் ஒரு அஃபிஷியல் சர்டிஃபிகேட் லைக் பர்சனல் ஃபினான்ஸ் மாஸ்டரி, ஒரு அஃபிஷியல் சர்டிஃபிகேட் அண்ட் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஒரு ஃபினிஷர் டிஷர்ட். இது ரெண்டுமே உங்க வீட்டுக்கே கொரியர்ல வந்துடும். ஓகே, தென் ஒன்ஸ் நான் சொன்ன எல்லா ஆக்ஷன்ஸுக்கும் நீங்க எடுத்து முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 1-to-1 growth strategy கால். நான் வந்து பர்சனலைஸா உங்களுக்கு வந்து சம் ஸ்ட்ராட்டஜி கொடுப்பேன். நெக்ஸ்ட் எப்படி அடுத்த லெவல்ல நீங்க இன்வெஸ்ட், எப்படி அடுத்த லெவல்ல உங்களுடைய நெட்வொர்க் எப்படி க்ரோ பண்றதுன்னு ஒரு பர்சனலைஸ் ஸ்ட்ராட்டஜி நான் கொடுப்பேன். ஓகே, ஒன்லி இஃப் யூ ஆர் அ ஃபினிஷர். யா, ஸோ தீஸ் ஆர் த மைல் ஸ்டோன்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம கம்யூனிட்டில வரீங்கன்னா த ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோன் யூ கோயிங் டு அச்சீவ் இஸ் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. ஓகே, ஸோ நீங்க கரெக்டா ப்ராப்பரா இருந்தீங்கன்னா வித்தின் இந்த குவார்டர் வித்தின் 3 monthsக்குள்ளேயே நீங்க ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி நீங்க அச்சீவ் பண்ணிடலாம். உங்களால பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் இன்கம். 3 இயர்ஸ்ங்கிறது மினிமம். ஸோ பேஸ்ட் ஆன் உங்களுடைய இன்கம் பொறுத்து இந்த 10 lakhs அச்சீவ் வரை நீங்க எவ்வளவு சீக்கிரம் நீங்க அச்சீவ் பண்ணணும் அவ்வளவு சீக்கிரம் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்க 10 lakhs நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா யூ பிகம் அ நெட்வொர்க் பில்டர். அண்ட் ஒன்ஸ் உங்களுடைய நெட்வொர்க் வந்து ஒரு 40 lakh நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பிகம் அ நெட்வொர்க் லீடர். அண்ட் அட் லாஸ்ட் ஒன்ஸ் யுவர் நெட்வொர்க் பிகம் 1 crore. ஓகே, ஒன்ஸ் யுவர் நெட்வொர்க் பிகம் 1 crore யூ பிகம் அ நெட்வொர்க் மாஸ்டர். அதாவது ஃபர்ஸ்ட் அந்த 1 கோடி ஏர்ன் பண்றது தான் கஷ்டம். ஃபர்ஸ்ட் அந்த 1 crore நீங்க நம்ம பில்ட் பண்றதுதான் கஷ்டம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து தானா அது ஆட்டோமேட்டிக்கா காம்பவுண்டிங் ஆகும். ஓகேங்களா? அந்த 1 crore இன்னொரு அடுத்த 1 crore வந்து பில்ட் பண்ணிடும். ஓகேங்களா? யா, ஓகே. சோ நான் இதெல்லாம் ஏன் பண்றேன், எதுக்கு பண்றேன்னா ஐ எம் ஆன் மிஷன்ஸ் டு ஹெல்ப் 1 lakh தமிழ் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் டு டபுள் their நெட்வொர்க் அண்ட் பில்ட் அ ஜெனரேஷனல் வெல்த் டு கிரியேட் அ ப்ராஸ்பரஸ் தமிழ்நாடு டுகெதர். ஓகே, அதாவது பாத்தீங்கன்னா இஃப் ஐ ஹெல்ப் ஈச் அண்ட் எவ்ரி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் டு பில்ட் ஏர் நெட்வொர்க், ஸோ ஆட்டோமேட்டிக்கலி பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலிஸ் வந்து அடுத்த ஃபினான்ஸ்ல அடுத்த லெவலுக்கு போவாங்க. இந்த மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ் ஃபினான்ஸ்ல அடுத்த லெவல் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா தமிழ்நாடு வில் பிகம் அ ப்ராஸ்பரஸ் ஸ்டேட். காட் இட்? ஸோ இது தனி ஒரு ஆள பண்ண முடியாது. ஐ நீட் யுவர் சப்போர்ட். ஓகே, லெட்ஸ் ஜாயின் அவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் அண்ட் பில்ட் அ ப்ராஸ்பரஸ் தமிழ்நாடு. Yes, now it's time to launch our Mission 8, building our first investment portfolio. ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அசட்ஸ் நம்ம வந்து கவர் பண்ண போறோம். லைக் ஈக்விட்டி, டெட், கோல்ட் அண்ட் அதர் ஆல்டர்னேட்டிவ் அசட்ஸ் லைக் ரீட்ஸ், கிரிப்டோ கரன்சிஸ், இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, யா. ஸோ இன்னைக்கு நம்ம வி கோயிங் டு ஃபோக்கஸ் ஒன்லி ஈக்விட்டி. ஓகே, சோ இன்னைக்கு இந்த செஷன்ல இந்த மூணு விஷயம் நம்ம பார்க்க போறோம். சிம்பிளா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, ஒய் ஒய் வி சுட் இன்வெஸ்ட், நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், அதுவும் நம்ம ஏன் வந்து ஏர்லியரா இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்றது ஓகே, பட் நம்ம ஏன் ஏர்லியரா நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, தென் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி நம்ம ஒரு பேசிக் அதாவது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தி ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம நம்ம வரப்போறோம். ஓகேங்களா? அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து கடல் அது வந்து ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்கு. ஒரு பிகினரா நீங்க உள்ள போனீங்கன்னு வைங்களேன், உங்களுடைய உங்களுடைய ஆப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் நீங்க ஓபன் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும். அது உங்களுக்கு எந்த ஃபண்டை சூஸ் பண்றது உங்களுக்கே கண்டிப்பா ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே நம்ம வந்து நீங்க நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன டைப்ஸ் இருக்கு, தென் நமக்கு என்ன டைப் நமக்கு வேணும். ஓகேங்களா? அது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். தென் கடைசியா பாத்தீங்கன்னா ஹவு டு பிக் த ஹவு டு பிக் த ரைட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகே, எஸ். ஸோ இந்த 3 விஷயம் தான் நம்ம வந்து நீங்க பார்க்க போறோம். ஓகே, ஸோ சிம்பிளா எவ்வளவு கிளியரா உங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அவ்வளவு சிம்பிளா நான் வந்து உங்களுக்கு நான் டீச் பண்ண போறேன். ஓகேங்களா? யா, ஸோ நோட்ஸ் எடுத்துக்கோங்க. திஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் வேணும். ஓகேங்களா? நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னா கன்சிஸ்டன்சியா எவ்ரி மந்த் நம்ம ஒரு விஷயத்த பண்ணோம்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் ஒன்று வேணும்.
ஓகேங்களா? சோ நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் உங்களுக்குள்ள இருந்தாதான் நீங்க எவ்ரி மந்த் கன்சிஸ்டன்சியா நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணுறது ஸ்டார்டிங் நல்லா இருக்கும். பட் போக போக பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு போரிங் ஆயிரும். அந்த போரிங் அடிக்காம நீங்க கன்சிஸ்டன்சியா நீங்க இருக்கணும்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் வேணும். நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்? சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணாம நம்ம பணத்தை வந்து பேங்க்லயோ இல்ல உங்க வீட்லயோ நீங்க 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 சம்பாதிக்கிற பணத்தை வீட்டு லாக்கர்லயோ பீரோலயோ இல்ல ஒரு பேங்க்லயோ போட்டு நீங்க வைக்கலாம். பட் அது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, ஆஹ் அதாவது அந்த அந்த பணம் பாத்தீங்கன்னா பணத்தோட வேல்யூ வந்து எவ்ரி இயர் பணத்தோட வேல்யூ வந்து கம்மியாயிட்டே இருக்கு. ஓகேங்களா? என்ன ரீசன் பாத்தீங்கன்னா நம்முடைய இன்ஃபிளேஷன். ஓகே, சோ இன்ஃபிளேஷன் பணம் வீக்கம். சிம்பிளா சொல்லணும்னா இன்னைக்கு இந்த இந்த வருஷம் வந்து அதாவது ஓகே, இப்போ உங்க கையில 100 ரூபா இருக்குன்னா இன்னைக்கு 100 ரூபானா அது அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து கம்மியாயிரும். ஓகேங்களா? இன்னைக்கு 100 ரூபாய்க்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு 100 ரூபாய்க்கு வந்து 1 லிட்டர் நீங்க பெட்ரோல் பைக்குக்கு போட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு உங்களால 1 லிட்டர் ஃபுல்லா போட முடியாது. பாத்தீங்க 1 லிட்டர் ஃபுல்லா போட முடியாது. எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு 0.9 லிட்டர் 0.92 லிட்டர்ஸ் அந்த மாதிரிதான் உங்களால வந்து போட முடியும். சரிங்களா? ஏன்னா பணத்தோட வேல்யூ வந்து கம்மியாயிருச்சு. ஸோ அதுதான் வந்து இன்ஃபிளேஷன் சொல்லுவோம். ஸோ எவ்ரி இயர் பணத்தோட வேல்யூ வந்து கம்மியாயிட்டே இருக்கும். ஸோ நம்ம இந்தியாவோட ஆவரேஜ் இப்போ கோர் இன்ஃபிளேஷன் பாத்தீங்கன்னா 4 to 5% கோர் இன்ஃபிளேஷன். பட் ஆவரேஜா நம்ம வந்து பாத்தீங்கன்னா 6.5 நம்ம இன்ஃபிளேஷன் நம்மளுடைய ஆவரேஜ் இன்ஃபிளேஷன் வந்து பாத்தீங்கன்னா 6.5% இல்ல 7% நம்ம வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ வாட் ஆர் த இன்வெஸ்ட்மெண்ட் வாட் ஆர் த இன்வெஸ்ட்மெண்ட் எபோவ் 7% ரிட்டர்ன்ஸ் தருதுன்னா தட்ஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அந்த நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் செலக்ஷனே அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 7% 7% 7.5% கீழே ஒரு ரிட்டர்ன்ஸ் தர மாதிரி எந்த ஒரு ஃபண்டா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அசட்டா இருந்தாலும் அந்த பக்கம் நீங்க போகாதீங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய மெயின் மெயின் கோர் பாத்தீங்கன்னா அல்டிமேட் டார்கெட் அதுதான் இன்ஃபிளேஷனை பீட் பண்றது. நம்ம பணம் வந்து இன்ஃபிளேஷனை பீட் பண்ணும். அவ்வளவுதான். அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த ஒரு ரீசனை நீங்க ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. தென் யா தென் பாத்தீங்கன்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஓகே, அதாவது நம்ம நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். பட் நம்ம எந்த அளவுக்கு நம்ம சீக்கிரம் நம்ம இன்வெஸ்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வெல்த் வந்து ஒரு growth ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஏன் குரோ ஆகுதுன்னா அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்பதான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ சிம்பிளா சொன்னா நீங்க ஒரு ஒரு விதை ஒரு விதைய உள்ள போட்டு நீங்க அதாவது உங்களுக்கு வந்து மரம் வேணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க விதை போடுவீங்க. விதை போட்டு டெய்லி தண்ணி ஊத்துவீங்க. ஓகேங்களா? அது உடனே அந்த விதை வந்து மரமா வராது. அதுக்குன்னு ஒரு டைம் நீங்க கொடுக்கணும். ஓகேங்களா? டைம் கொடுத்தாதான் அது ஒரு பெரிய நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு மரமா வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கார்பஸ் ஒரு அமௌண்ட் வேணும்னா அந்த அமௌண்ட் க்ரோ ஆக நீங்க டைம் நீங்க கொடுக்கணும். ஓகேங்களா? அப்பதான் இந்த காம்பவுண்டிங்கிற ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஸோ நான் உங்க லைவா நான் காட்டுறேன். ஸோ ஏர்லியரா நம்ம ஏன் ஏர்லியா இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லைவா உங்களுக்கு வந்து ஒரு எஸ்ஐபி கால்குலேட்டர் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? அண்ட் அண்ட் நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நம்மளோட வெல்த் வந்து நம்ம வந்து growth பண்ணணும். ஓகேங்களா? நம்ம வெல்த் வந்து அப்படியே இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது. ஓகேங்களா? நம்ம நம்ம எவ்ரி இயர் நம்ம grow ஆகுறோம். ஓகேங்களா? நம்ம நம்ம எவ்ரி இயர் நம்ம grow ஆகுறோம். நமக்கான தேவைகளும் அதிகமாயிட்டே இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம பணம் மட்டும் அப்படியே இருந்துச்சா நல்லா இருக்காது இல்லையா? ஸோ எவ்ரி மந்த் நம்ம grow ஆகும், நம்மளுடைய பணமும் grow ஆகும். நம்மளோட வெல்த்தையும் நம்ம grow பண்ணணும். ஸோ தட்ஸ் த ரீசன் வி கோயிங் டு இன்வெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த 3 ரீசன் தான். ஓகேங்களா? ஸோ அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங், தென் இன்ஃபிளேஷனை பீட் பண்ணணும். ஓகேங்களா? தென் நம்மளோட வெல்த்தை பில்ட் பண்றோம். ஓகே, ஸோ இந்த ஒரு கோர் ரீசன் தான். இந்த கோர் ரீசன்னால தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இதை நீங்க நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நவ் ஐ கோயிங் டு ஷேர் எப்படி அதாவது ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் டிலே பண்ண என்ன ஆகும்னு சொல்லி நான் காட்டுறேன். ஓகே, ஐ திங்க் அது ஸ்கிரீன் சிஸ்டம். ஓகே, ஸோ இது வந்து என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கிரீன் விசிபிள். ஓகே, ரைட்டா? எஸ், கரெக்ட். ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு எஸ்சிபி கால்குலேட்டர் தான். ஓகேங்களா? ஒரு எஸ்சிபி கால்குலேட்டர். ஓகேங்களா? ஸோ ஆன்லைன்ல நிறைய இருக்கு. ஸோ அதை நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, இதுல வந்து ஓகே இது வந்து ஒரு கோல்டு எஸ்ஐபி கால்குலேட்டர். ஓகேங்களா? இது வந்து நார்மல் எஸ்ஐபி தான். ஓகேங்களா? ஸோ
எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போ 10 லேக்ஸ், எனக்கு வந்து இப்போ 10 லேக் தேவைப்படுது ஓகேங்களா. ஸோ 10 லேக் தேவைப்படுது. ரிட்டர்ன்ஸ் வந்து ஓகே 12% ஆவரேஜ் ரிட்டர்ன் ஓகேங்களா. நான் இன்ஃபிளேஷன் நான் கன்சிடர் பண்ணேன். இன்ஃபிளேஷன் நான் வந்து அசியூம் ஜீரோ. இது ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக ஓகேங்களா. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 லேக் நெட்ஒர்த்தை நான் பில்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ நான் வந்து எக்ஸாம்பிள் நான் வந்து 1 இயர் ஓகே நான் வந்து 1 இயர்ல 10 லேக் பில் பண்ணணும்னா நான் பாத்தீங்கன்னா வந்து எவ்ரி மந்த் பாத்தீங்கன்னா 78,000 நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் ஓகேங்களா. இன்கேஸ் நான் கொஞ்சம் டைம் தரேன். எனக்கு வந்து 1 இயர்ல வேணாம். நான் வந்து நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் 5 இயர்ஸ்ல நான் வந்து எனக்கு ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த பணம் வேணும்னு நான் அசீவ் பண்றேன் ஓகேங்களா. அப்ப இப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து உங்களுடைய மந்த்லி நீங்க எஸ்ஏபி பண்ற அமௌண்ட் வந்து கம்மியாகுது. அதாவது இப்ப முன்னாடி எவ்வளவு இருந்து பாத்தீங்கன்னா 70,000 இருந்து இப்ப வந்து 12,000 ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ எவ்ரி மந்த் நீங்க 12,000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணா ஓகே எவ்ரி மந்த் நீங்க 12,000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணா 5 இயர்ஸ்ல யூ வில் அச்சீவ் 10 லேக்ஸ் நீங்க அச்சீவ் பண்ணிருப்பீங்க ஓகேங்களா. இன்கேஸ் நான் வந்து டைம் வந்து இன்க்ரீஸ் பண்றேன் ஓகேங்களா. சரி எக்ஸாம்பிள் நான் எனக்கு வந்து எனக்கு இன்னும் டைம் இருக்கு. சரி நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் ஓகே நான் 10 இயர்ஸ் நான் சூஸ் பண்றேன் ஓகேங்களா. ஸோ 10 இயர்ஸ் நான் சூஸ் பண்றேன். எனக்கு வந்து நான் 10 இயர்ஸ்ல 10 லேக்ஸ் நான் வந்து பில் பண்ணேன் ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது நான் எவ்ரி மந்த் பாத்தீங்கன்னா 4,000 4,000 நான் இன்வெஸ்ட் பண்ணா போதும் ஓகேங்களா. 4,500 சம்திங். ப்ரீவியஸா 5 லேக் எவ்வளவு ஃபைவ் இயர்ஸ் எவ்வளவு இருந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் லைக் 12,000 சம்திங் இருந்தது ஓகேங்களா. ஸோ இப்போ 10 இயர்ஸ் வரும்போது பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து அப்படியே கம்மியாகுது. அதாவது என்னோட கோல் வந்து 10 லேக் தான் ஓகேங்களா. ஸோ டைம் இன்க்ரீஸ் ஆக நான் இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் வந்து கம்மியாகுது ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன மீனிங்னா நீங்க எவ்வளவு அதாவது உங்களுக்கும் உங்க கோலுக்கும் எந்த அளவுக்கு வந்து டைம் டைம் வந்து அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு காம்பவுண்டிங் வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஓகேங்களா. அதாவது சிம்பிளா சொன்னா நீங்க நீங்க வந்து உங்க பணத்தை வந்து நீங்க க்ரோ பண்ணணும்னா அதுக்கு நீங்க டைம் கொடுக்கணும். டைம் கொடுக்கும் போது தான் உங்களுக்கு காம்பவுண்டிங் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் ஓகேங்களா. சரி எக்ஸாம்பிள் அதே அதே 10 இயர்ஸ் வந்து 20 இயர்ஸ் நான் வச்சுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்ல எனக்கு வந்து இப்போ 10 லேக்ஸ் தேவைப்படுதுன்னா நான் மந்த்லி 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா போதும் ஓகேங்களா. இதுல வந்து நான் இன்ஃபிளேஷன் கன்சிடர் பண்ணல 12% ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் தான். இது வந்து நார்மல் எஸ்சிபி ஸ்டெப் கூட கிடையாது ஓகேங்களா. ஸோ மந்த்லி நான் மந்த்லி 1000 ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணா நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல வந்து 10 லேக்ஸ் நான் பில் பண்ணிடுவேன் ஓகேங்களா. ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 2 லேக்ஸ் தான். ஜஸ்ட் 2,60,000 நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். பட் ஆனா என்னோட கார்பஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 லேக்ஸ். ஸோ ரிமைனிங் 7.5 லேக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல் ப்ராஃபிட் ஓகேங்களா. எஸ். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு ஏர்லியரா நம்ம இன்வெஸ்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளோட கார்பஸ் வந்து நல்லா க்ரோ ஆகும் ஓகேங்களா. The power of compounding. The power of compounding magic அப்பதான் நடக்கும். யா ஓகே ஓகே லெட்ஸ் கம் டு அவர் ஸ்லைட். யா ஸோ இப்போ எல்லாருக்கும் நம்ம கிளியர் ஆயிட்டோம். ஏன் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்ம கிளியர் ஆயிட்டோம் கரெக்டா. எஸ் தென் ஓகே. ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா நமக்கு என்னென்ன வேணும். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோக்ரேஸ் ஒரு ஒரு ப்ரோக்ரேஸ் ஒரு டிமேண்ட் அக்கௌண்ட் வேணும் ஓகேங்களா. ஸோ டிமேண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதான் நம்ம வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வந்து பண்ண முடியும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு டிமேண்ட் அக்கௌண்ட்டே தேவையில்லை ஓகேங்களா. ஸோ நான் இந்தியால தௌசண்ட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு ஓகேங்களா. அந்தந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனியோட ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணாலே போதும் உங்களுக்கு ஜீரோ. நீங்க வந்து டிமேண்ட் அக்கௌண்ட் இல்லாமயே நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகேங்களா. பட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ஒரே கம்பெனி அதாவது ஒரே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம் ஓகேங்களா. நீங்க எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்தாலும் கம்பெனி எடுத்தாலும் அவனே எல்லா டைப் ஆஃப் ஃபண்ட் வச்சிருப்பான். பட் நம்ம வந்து எல்லா ஃபண்டும் அந்த ஒரு கம்பெனியை பெட்டரா பண்ணுன்னு கேட்டா இல்ல ஓகேங்களா. அதாவது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு மிட் கேப் ஃபண்ட் பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி நல்லா பண்ணும். இன்னொரு கம்பெனி வந்து பிளெக்சி கேப் ஃபண்ட் வந்து அது நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த மாதிரி எது வந்து பெர்ஃபெக்ட் எந்த ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த ஃபண்ட் தான் நம்ம வந்து சூஸ் பண்ண போறோம் ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்றோம் அதை வந்து அதுக்கு வந்து காமனா ஒரு புரோக்கரேஜ் ஆப் வேணும் ஓகேங்களா. அந்த புரோக்கரேஜ் ஆப்ல எல்லா கம்பெனிஸோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பிளான்ஸும் இருக்கு ஓகேங்களா. ஸோ அதனால நம்ம வந்து டிமேண்ட் அக்கௌண்ட் நமக்கு வந்து தேவைப்படுது ஓகேங்களா. ஸோ நம்ம ஒரு புரோக்கரேஜ் மூலியமா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அதாவது புரோக்கரேஜ் மீன்ஸ் லைக் இந்த ஆப் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் தான் ஓகேங்களா. அது மூலியமா இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு டிமேண்ட் அக்கௌண்ட் நமக்கு தேவைப்படுது ஓகேங்களா. ஸோ யூ கேன் சூஸ் ஜெரோதா க்ரோ. ஸோ இந்தியால இப்போதைக்கு டாப்
டாப்ல இருக்கிறது இந்த ரெண்டு தான், ஜெரோதா க்ரோ அண்ட் ஏஞ்சல் ஒன். ஓகேங்களா? ஸோ மத்த இதை கம்பேர் பண்ணும்போது ஜெரோதா அண்ட் க்ரோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியான இதுதான் பிடிக்கிறாங்க. லைக் அந்த கம்மியான ஃபீஸ், கம்மியான சார்ஜஸ் தான் பண்றாங்க. அது ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இருக்கு. ஸோ கம்பேர் டு அதர்ஸ் ரெண்டுமே ஓகே தான். ஸோ நான் பர்சனலா ஜெரோதா யூஸ் பண்றேன். ஸோ நீங்க உங்களுக்கு எது இதுவோ நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எஸ். எஸ். தென் நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு அண்ட் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வேணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு செப்பரேட்டா ஒரு பேங்க் அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் ஒரு ஆன்லைன் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிருங்க. அது 10 to 15 minutes ஆகும். ஓகேங்களா? ஒன்ஸ் கேஒய்சி நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா தென் யூ கேன் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ டிமேண்ட் அக்கௌண்ட் இல்லைன்னா இந்த வீக்கே வந்து ஒரு டிமேண்ட் அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ டிமேண்ட் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீ கிடையாது. பேஸ்ட் ஆன் கம்பெனி, பேஸ்ட் ஆன் அந்த புரோக்கர், ப்ரோக்ரஸ் கம்பெனி பொறுத்தவரை அக்கௌண்ட் சார்ஜஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் மினிமம் தான். லெஸ் தென் ஒரு 500 சம்திங் தான், 500 250 அவ்வளவுதான் ஓப்பனிங் சார்ஜஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப போட்டு யோசிக்க வேணாம். if உங்களுக்கு பெருசா அதுல என்ன சொல்றது, பெருசா உங்களுக்கு எது பெஸ்ட்னு உங்களால வந்து டிசைட் பண்ண முடியல அப்படின்னு பட்சத்துல யூ கேன் கோ ஃபார் ஜெர்தா. ஏன்னா இந்தியாவில பொறுத்தவரைக்கும் இப்பதான் அவங்க தான் நம்பர் ஒன் பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் கோ ஃபார் பெஸ்ட். ஓகே. ஸோ ஸோ இந்த வீக்குள்ள ஒரு டிமாண்ட் அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணிருங்க. இன்கேஸ் உங்ககிட்ட ஒரு டிமாண்ட் அக்கௌண்ட் இல்லைன்னா. ஓகே. ஸோ ரொம்ப டிலே பண்ண வேணாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்கு, என்னென்ன பிளான்ஸ் இருக்கு, நமக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த ஒரு கிளாரிட்டி இருந்தாதான் உங்களால வந்து உங்களால வந்து ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதாவது எந்த மாதிரி ஃபண்டை சூஸ் பண்றது உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். ஓகேங்களா? எஸ். ஸோ ஸோ அதாவது எஸ். எஸ். நவ் வி ஆர் கோயிங் டு சி ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம ஈக்விட்டி இஸ் நத்திங் பட் ஸ்டாக் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம வந்து ரெண்டு விதமா நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன்னு வந்து டைரக்டா டைரக்டா ஒரு ஸ்டாக் வாங்குற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது டைரக்டா ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை நம்ம வந்து பை பண்றது, அது வந்து டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? செகண்ட் டைப் பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதாவது ஒரு கம்பெனியோட ஷேரை நம்ம டைரக்டா வாங்காம த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலியமா நம்ம வாங்குறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அதாவது டூ டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஈக்விட்டி. ஓகே. ஸோ அதாவது பாத்தீங்கன்னா இப்போ டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸ், ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க டைரக்டா ஒரு ஸ்டாக் வாங்கும்போது பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி வச்சு நீங்க அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனியோட பிசினஸ் என்ன, ஸோ கம்ப்ளீட்டா நீங்க அனலைஸ் பண்ணணும். தென் அதோட பேராமீட்டர்ஸ், அதோட அதோட வேல்யூஸ், அதோட ப்ராஃபிட், அதோட பேலன்ஸ் ஷீட் எல்லாமே நீங்க வந்து ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? இல்லாம இது எதுவுமே தெரியாம நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா லாஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ நீங்க அதுவும் இல்லாம நீங்க ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண நீங்க, அதாவது டைரக்ட் ஸ்டாக் மீன்ஸ் பர்டிகுலர் ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்றீங்க. ஓகேங்களா? அதனால ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த கம்பெனியோட டேட்டால நீங்க வந்து கேதர் பண்ணி நீங்க ரிசர்ச் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி மல்டிபிள் கம்பெனிஸ் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னா அந்த மாதிரி மல்டிபிள் டேட்டா நீங்க கேதர் பண்ணி நீங்க ரிசர்ச் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து கண்டிப்பா ஒரு டைம் கன்சூமிங் ப்ராசஸ். ஓகேங்களா? அதுவும் நீங்க ஒரு ஸ்டாக்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்கேஸ் அதோட பிசினஸ் ஃபியூச்சர்ல நல்லா பண்ணலன்னா நீங்க போட்ட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா காலி. அதனால வந்து நம்ம டைவர்சிபிகேஷனுக்காக ஒரு 10 கம்பெனிஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா இது நம்ம 10 கம்பெனிஸ் நம்ம வந்து ரிசர்ச் பண்ணணும். எவ்ரி குவார்டர் 10 கம்பெனிஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? அது வந்து ரொம்ப டைம் ரொம்ப டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ வாட் ஐ ரெக்கமெண்ட், நம்மளால ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் நம்ம 9 to 5 ஜாப்புக்கு மீறி நம்ம இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. ஸோ நான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணது கோ ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலியமாவும் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட். ஓகே. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க நம்ம 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 பணத்தை வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனியோட அசட் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பாரு. ஓகேங்களா? அவர் நம்ம பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்குள்ள போட மாட்டாரு. மோர் தென் 30 to 40 கம்பெனிஸ் தான் போடுவாரு. அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ற பணம் வந்து பாத்தீங்கன்னா டைவர்சிஃபை ஆகுது. ஓகேங்களா? ஸோ டைவர்சிஃபை ஆகுது. இன்கேஸ் அந்த 30 கம்பெனிஸ்ல ஒரு 10 கம்பெனிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம் கூட ரிமைனிங் 20 கம்பெனிஸோட ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே நல்ல ஒரு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்றது மூலியமா உங்களுடைய ரிஸ்க் வந்து கம்மியாகும். ஓகேங்களா? உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டைவர்சிஃபை ஆகும். ஓகேங்களா? ஸோ உங்களோட டைமும் நீங்க சேவ் பண்ணணும். ஓகே.
சோ அதுதான். So அதுதான் நம்ம வந்து எப்படி எப்படி கரெக்டான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம வந்து சூஸ் பண்றோம். அதுலதான் இருக்கு. So அது இன்னைக்கு நான் உங்களுக்கு சிம்பிளா நான் வந்து இப்ப உங்களுக்கு டீச் பண்ண போறேன். சோ இது உங்களுக்கு கிளியரா? நம்ம ஏன் வந்து டைரக்ட் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணாம ஏன் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலியமா ஏன் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு நீங்க அந்த கிளாரிட்டி உங்களுக்கு வேணும். ஓகேங்களா? சோ அதர் ஆப்ஷன்ஸ் லைக் நீங்க இன்டைரக்டா மீன்ஸ் ஈக்விட்டி, அதாவது இடிஎஃப் மீன்ஸ் பாத்தீங்கன்னா லைக் இடிஎஃப் இடிஎஃப் மீன்ஸ் சேம் இடிஎஃப்ங்கிறது சேம் அதேதான். அதாவது ஒரு செட் ஆஃப் கம்பெனிஸ் அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ட்ரேட் ஆகும். ஓகேங்களா? சோ நீங்க அந்த இடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் மாதிரி வாங்கிக்கலாம். ஒரு ஷேர் 2 ஷேர் நீங்க வாங்கிக்கலாம். இப்ப நீங்க வாங்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் கம்பெனிஸ் நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். சோ நீங்க அப்படி போறப்பெல்லாம் யூ கேன் கோ ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். யா. எஸ். சோ இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல சம் டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஒன்ஸ் நீங்க ஒரு ஒரு brokerage ஆப் நீங்க ஓபன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆப் ஓபன் ஓபன் பண்ணும்போது ஒரே ஒரே ஃபண்ட் பேர்ல ஒரே கம்பெனி பேர்ல 2 3 4 5 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சோ அதுல ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இது. டைரக்ட் மெத்தட் அண்ட் ரெகுலர் மெத்தட். ஓகேங்களா? இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் இது வந்து இது என்னன்னே செக் பண்ணாமயே வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க. தென் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மி. என்னதான் ரிட்டர்ன்ஸ் வந்தாலும் மெஜாரிட்டி ஆஃப் பணம் வந்து புரோக்கரேஜ் நீங்க புரோக்கர்னு சொல்லி புரோக்கரேஜ் சொல்லி நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது என்ன ரீசனா இதுதான். கரெக்டான அது வந்து நீங்க பிக் பண்ற ஃபண்ட் வந்து டைரக்ட் பிளானா இல்ல வந்து ரெகுலர் பிளானான்னு நீங்க பார்க்காம நீங்க இன்வெஸ்ட் பண்றது. ஓகேங்களா? இன்கேஸ் நீங்க டைரக்ட் பிளான் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் சேஃப். இன்கேஸ் நீங்க ரெகுலர் பிளான் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல நிறைய பணம் வந்து புரோக்கரேஜ் நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ என்ன ரீசன் பாத்தீங்கன்னா டைரக்ட் மெத்தடுங்க பாத்தீங்கன்னா நேமே சொல்லுது. டைரக்ட் பிளானுங்கிறது நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட டைரக்டா இன்வெஸ்ட் பண்றது. ஓகேங்களா? அதுதான் வந்து டைரக்ட் பிளான். ஓகேங்களா? நீங்க டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கான, அதாவது அந்த கமிஷன்ஸ், அதாவது அங்க ஒரு புரோக்கர் இருக்க மாட்டான். நீங்க டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க அந்த புரோக்கருக்கு கொடுக்குற காசு வந்து கம்மியாகும். ஓகேங்களா? இல்ல சுத்தமா அந்த அமௌண்ட்டே வந்து கம்மியாயிரும். ஓகேங்களா? இதே வந்து ரெகுலர் பிளானுங்கிறது என்னன்னா நீங்க ஒரு ஃபண்ட்ல டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணாம நடுவுல ஒரு புரோக்கரேஜ் ஒருத்தர் இருக்கான். அந்த புரோக்கரேஜ் மூலியமா நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்றீங்க. ஓகேங்களா? சோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த புரோக்கர் வந்து சும்மா வேலை செய்ய மாட்டான். அவனுக்கு வந்து சம் அமௌண்ட், ஒரு கமிஷன் நமக்கு வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி கமிஷன் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா நீங்க உங்களுடைய ரிட்டர்ன்ஸ், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா சம் பர்சன்ட் வந்து தேவையில்லாம இவனுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஆயிடுது. சோ அதனால உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியாகுது. ஓகேங்களா? சோ வாட் ஐ சஜஸ்ட், ஆல்வேஸ் கோ ஃபார் டைரக்ட் டைரக்ட் பிளான். ஓகேங்களா? எஸ். நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க பிளான் டைப் வந்து பார்த்து நீங்க செக் பண்ணணும். டைரக்ட் பிளானா இல்ல ரெகுலர் பிளானா நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? எஸ். சம் ஆப்ஸ்ல பாத்தீங்கன்னா டைரக்ட் பிளான் இருக்காது. ஒன்லி ரெகுலர் பிளான் தான் இருக்கும். ஓகே, லைக் ஐசிசி டைரக்ட். சம் நிறைய இப்ப அதாவது நிறைய நிறைய brokerage ஆப் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒன்லி ரெகுலர் ரெகுலர் பிளான் தான் வச்சிருப்பாங்க. டைரக்ட் பிளானே அவங்க வந்து வச்சிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இதே இத சம் சம் ஆப்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒன்லி ரெகுலர் ஃபண்ட் மட்டும் அவங்க வந்து இது பண்ணிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. லைக் ஜெரோதா, ப்ரோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் டைரக்ட் ஃபண்ட் மட்டும் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? சோ நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பிளான் டைப்ப ஒன் ஆர் டூ டைம்ஸ் பார்த்து தெளிவா பார்த்துட்டு இன்சூர் பண்ணிட்டு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணு. ஓகேங்களா? எஸ். அனதர் டைப் பாத்தீங்கன்னா growth அண்ட் டிவிடெண்ட்ஸ். ஸோ இது ஒரு முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ சேம் அதேதான். நீங்க ஒரு ஃபண்ட் நீங்க சூஸ் பண்ணீங்க. அந்த ஃபண்ட் பாத்தீங்கன்னா நாலா பிரிப்பாங்க. எதர் அதாவது ரெண்டா பிரிப்பாங்க. ஒண்ணு டைரக்டா ரெகுலரா பிரிப்பாங்க. இல்லைன்னா இன்னொன்னு பாத்தீங்கன்னா அது வந்து growth ஃபண்டா இல்ல டிவிடெண்ட் ஃபண்ட்ஸ் இது பண்ண பிரிப்பாங்க. ஸோ டிவிடெண்ட்ஸ் இருக்காது. ஐசிடி, அதாவது ஐடிசிடபிள்யூன்னு இருக்கும். ஓகேங்களா? எஸ். அதாவது growth ஃபண்ட்ஸ் என்னன்னா லெட்ஸ் சே நீங்க வந்து எவ்ரி இயர் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு சம் ப்ராஃபிட் வருது. ஓகேங்களா? அது அது வந்து அந்த ப்ராஃபிட்டை வந்து பாத்தீங்கன்னா ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ப்ராஃபிட், டிவிடன்ஸ், அந்த மாதிரி போனஸஸ் அந்த மாதிரி நிறைய வரும். ஓகேங்களா? அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுல அந்த அசெட் மேனேஜர் வந்து அந்த அந்த ஃபண்ட்லயே வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன என்ன ஆகும்னா உங்களோட பணம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா உங்களோட கேபிட்டல் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். லாங் டேர்முக்கு நல்ல ஒரு காம்பவுண்டிங் எஃபெக்ட் வந்து உண்டாகும். ஓகேங்களா? இதே டிவிடன்ஸ் ஃபண்ட்ஸ்னா எவ்ரி இயர் குவார்டர்லி. ஓகேங்களா? எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டிவிடன்ஸ், போனஸ் இல்ல ப்ராஃபிட் வருதோ அதுல வந்து ஒரு சம் பார்ட்டை வந்து பாத்தீங்கன்னா
குவார்டர்லி இயர்லி ஆர் ஆஃப் இயர்லி வந்து உங்களுக்கு வந்து பே அவுட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ குவார்டர்லி ஆர் இயர்லி உங்களுக்கு வந்து பே அவுட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அப்படி அந்த வர பே அவுட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து லைக் டாக்ஸ் டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஆல்சோ பாத்தீங்கன்னா உங்களுடைய பணம் வந்து குரோ ஆகாது. ஏன்னா பணம் வந்து குரோ ஆகும்னா அது 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 அப்படியே நீங்க விட்டுறணும். ஓகேங்களா? அந்த பணத்தை நீங்க வித்ரா பண்ணும்போது என்ன ஆகும்னா அது ப்ராப்பரா குரோ ஆகாது. உங்களுக்கு காம்பவுண்டிங்கும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு காம்பவுண்டிங் எஃபெக்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஓகேங்களா? சோ ஆல்வேஸ் யூ சூஸ் growth ஃபண்ட்ஸ். ஓகேங்களா? சோ growth ஃபண்ட்ஸ் தான் உங்களுக்கு லாங் டேர்ம் வெல்த் பில்ட் பண்றதுக்கு அதாவது லாங் டேர்ம் வெல்த் பில்ட் பண்றதுக்கு growth ஆப்ஷன் தான் பெஸ்ட். ஓகேங்களா? சோ ஆல்வேஸ் க்ரோ ஃபார் growth. ஓகே. எஸ். தென் இன்னொரு பாத்தீங்கன்னா எஸ்ஐபி அண்ட் லம்சம். இது உங்க எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க மாசம் மாசம் நீங்க இன்வெஸ்ட் பண்றது பேர் வரை எஸ்ஐபி, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுவாங்க. எவ்ரி மந்த் சம் பர்டிகுலர் அமௌண்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ண வரும்போது பாத்தீங்கன்னா அது எஸ்ஐபிம்பாங்க. லம்சம்ங்கிறது பாத்தீங்கன்னா நீங்க ஒரே சிங்கிள் ஷாட்டா ஒரு லம்பா ஒரு அமௌண்ட் நீங்க போடும்போது லம்சம்பாங்க. ஓகேங்களா? எஸ். அதாவது லம்சம் மீன்ஸ் நீங்க நீங்க லம்சமா ஒரு அமௌண்ட் போட்டு அப்படியே விட்டுறீங்க. அது வரல வந்து காம்பவுண்டிங் ஆயிட்டு வரும். ஓகேங்களா? சோ எஸ்ஐபி யார் நம்ம ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், நம்மள மாதிரி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் பாத்தீங்கன்னா எஸ்ஐபி மெத்தட் வந்து ரொம்பவே பெஸ்டான ஆப்ஷன் எஸ்ஐபி தான். ஓகேங்களா? லம்சம் அதாவது உங்களுக்கு ஒரு போனஸ் வருது, ஒரு ஒரு லம்பா ஒரு அமௌண்ட் வருது, போனஸ் தீபாவளி போனஸ் அந்த மாதிரி வரும் பட்சத்துல நீங்க வந்து அதே அதே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க வந்து லம்சமா பண்ணலாம். ஓகேங்களா? லம்சம் யாருக்கு சூட் ஆகும் பாத்தீங்கன்னா லைக் பிசினஸ் ஓனர்ஸ், ஆண்டர்பிரினர்ஸ் அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ரெகுலரான ஒரு இன்கம் வராது. திடீர்னு ஒரு ஒரு நல்ல ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் வரும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த லம்சம் அமௌண்ட் அப்படியே போட்டுருவாங்க. ஓகே. சோ நீங்க நம்ம ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இருந்தாலும் எவ்ரி மந்த் எஸ்ஐபி நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்படி உங்களுக்கு போனஸஸ் இல்ல லம்சமா ஒரு அமௌண்ட் கிடைக்கும் போது அந்த அமௌண்ட்டை லம்சமா போட்டுருங்க. அதே ஃபண்ட்ல லம்சமா போட்டுருங்க. ஓகேங்களா? எஸ். சோ இது இந்த இது இந்த 3 தான் வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ். சோ இதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்துக்கோங்க. ஓகேங்களா? நல்ல ஒரு கிளாரிட்டியா இருந்துக்கோங்க. எஸ். சோ இது பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட். எஸ். ஓகே. ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணும்போது தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஃபண்ட். ஓகே. சோ லார்ஜ் கேப் ஃபண்ட் என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஃபண்ட் அப்படின்னா பேர்லயே இருக்கு. அது வந்து இந்தியாவோட டாப் 100 கம்பெனிஸ். ஓகேங்களா? சோ இந்தியாவோட டாப் 100 கம்பெனிஸ் வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட்னு சொல்லுவோம். சோ லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ற பணத்தை 80% ஆஃப் பணத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட டாப் 100 கம்பெனிஸ்ல போடுவாங்க. ஓகேங்களா? சோ நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ணணுமான்னு கேட்டா நோ. ஏன் கேட்டேன்னா அடுத்த செகண்ட் ஒரு ஆப்ஷன் இண்டெக்ஸ் ஃபண்ட்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் ஒரு கேட்டகரி இருக்கு. ஓகேங்களா? அதாவது பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு டூ டிகேட்ஸாவே பாத்தீங்கன்னா இந்த லார்ஜ் கேப் ஃபண்ட் பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டோட அண்டர் பெர்ஃபார்ம் தான் பண்ணுது. ஓகேங்களா? இது வந்து இண்டெக்ஸ் ஃபண்டே வந்து இது வந்து இன்னும் பீட் பண்ணல. சோ இண்டெக்ஸ் ஃபண்டோட இது வந்து அண்டர் பெர்ஃபார்ம் தான் பண்ணுது. சோ அதனால வி 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 கோ ஃபார் இண்டெக்ஸ் ஃபண்ட். ஓகேங்களா? சோ இண்டெக்ஸ் ஃபண்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவோட அதாவது இண்டெக்ஸ் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் கேப்லயே இண்டெக்ஸ் ஃபண்ட் ஒன்று இருக்கு. ஓகேங்களா? அதாவது நீங்க எந்த ஒரு செக்மெண்ட் எடுத்தாலும் அதுல அதுல வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கும். அதாவது லார்ஜ் கேப் எடுத்தீங்கன்னா அதுல ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கும். அது மாதிரி மிட் கேப் எடுத்தீங்கன்னா அதுல ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கும். ஸ்மால் கேப் எடுத்துட்டீங்கன்னா அதுல ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கும். ஓகேங்களா? சோ இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா அது வந்து அந்த என்டையர் ஃபண்டோட ஒரு என்ன சொல்றது ஒரு பெஞ்ச் மார்க்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது எஸ் என்டையர் ஃபண்டோட பெஞ்ச் மார்க் தான் இண்டெக்ஸ் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. அது செட் ஆஃப் கம்பெனிஸ். ஓகேங்களா? சோ சோ லார்ஜ் கேப் பொறுத்தவரை நம்ம வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாம இன்ஸ்ட் ஆஃப் லார்ஜ் கேப் ஃபண்ட் வி கோயிங் டு இண்டெக்ஸ் ஃபண்ட். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து லார்ஜ் லார்ஜ் கேப்போட வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? சோ நம்ம நம்ம என்ன லார்ஜ் கேப்ல நம்ம என்ன மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட் சூஸ் பண்ண போறோம்னா நிப்டி 50. ஓகே. நிப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அண்ட் நிப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். ஓகேங்களா? சோ நேம்லயே சொல்லுது நிப்டி 50ங்கிறது இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிப்டி 50. ஓகேங்களா? சோ அபிஷியலா பாத்தீங்கன்னா இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ் வரும்போது அது வந்து கம்ஸ் அண்டர் லார்ஜ் கேப் ஃபண்ட் தான் வருது. ஓகேங்களா? தென் நிப்டி நெக்ஸ்ட் 50ங்கும் போது இந்தியாவோட
நெக்ஸ்ட் 50 கம்பெனிஸ், அதாவது 51ல இருந்து 100 கம்பெனிஸ். அது வந்து நிப்டி 50, அதாவது நிப்டி நெக்ஸ்ட் 50 ஓகேங்களா. சோ இதுலயே பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து இந்தியாவோட டாப் 100 கம்பெனிஸை நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம் ஓகேங்களா. சோ எஸ், நம்ம ஏன் இண்டெக்ஸ் ஃபண்ட் சூஸ் பண்றோம்னா, இண்டெக்ஸ் ஃபண்ட் பாத்தீங்கன்னா அது ஒரு பெஞ்ச் மார்க். இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ்ல 100 கம்பெனிஸோட ஒரு பெஞ்ச் மார்க் ஓகேங்களா. சோ நமக்கு தெரியும் இந்தியாவோட இந்த டாப் 50 கம்பெனிஸ் பத்தி ஆல்ரெடி ஒரு ஆல்ரெடி நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி ஆயிடுச்சு ஓகேங்களா. சோ வந்து அது என்ன சொல்றது, நல்ல ஒரு வெல் வெல் ஸ்டேபிளா இருக்கு. நமக்கு வந்து நல்லாவே நல்லாவே ஆல்ரெடி growth ஆன ஒரு வெல் எஸ்டாப்ளிஷான கம்பெனிஸ். சோ அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு சேஃபா இருக்கும் ஓகேங்களா. அண்ட் அது நம்ம இண்டெக்ஸ் ஃபண்ட் மூலியமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நமக்கு வந்து அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ கம்பேர் டு மற்ற ஃபண்ட்ஸ், இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது அது வந்து ரொம்ப சீப்பா இருக்கும். அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்கும். என்ன ரீசன்னா, நம்ம போடுற பணத்தை ஃபண்ட் மேனேஜர் வந்து கண்ணை மூடிட்டு இண்டெக்ஸ்ல போட்டுருவான். அதாவது நீங்க ஒரு நிப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ற பணத்தை கண்ணை மூடிட்டு அந்த கண்ணை மூடிட்டு அந்த 50 கம்பெனிஸ்ல போட்டுருவாங்க ஓகேங்களா. இதனால ஃபண்ட் மேனேஜருக்கு அந்த அளவுக்கு பெருசா ரோல் கிடையாது. அதனால இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மி. அதனால இது வந்து சீப்பஸ்ட் ஃபண்ட் நம்ம சொல்றோம் இருக்கிறதுலே. ஓகே. சோ இண்டெக்ஸ் ஃபண்ட்ல நீங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் கேட்டா, எஸ், நீங்க கண்டிப்பா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகேங்களா. இது வந்து லாங் டேர்முக்கு நல்ல ஒரு ஒரு ஸ்டேபிள் growth இருக்கும் ஓகேங்களா. அதுவும் இண்டெக்ஸ் ஃபண்ட் இஸ் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் மெத்தட் டு இன்வெஸ்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட். நான் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதே இண்டெக்ஸ் ஃபண்ட்ல தான். நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. எஸ். அண்ட் அடுத்த அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா மிட் கேப் ஓகேங்களா. மிட் கேப் ஃபண்ட்ஸ். ஸோ மிட் கேப் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதாவது மிட் கேப் ஃபண்ட் பாத்தீங்கன்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ற 65% பணத்தை வந்து பாத்தீங்கன்னா மிட் கேப் கம்பெனிஸ்ல போடுறாங்க ஓகேங்களா. ஸோ மிட் கேப் கம்பெனிஸ் யாருன்னா இந்தியாவோட ஆஹ், 100ல இருந்து அதாவது ஹண்ட்ரட்ல இருந்து 250 கம்பெனிஸ், அதுதான் மிட் கேப் கம்பெனிஸ் ஓகேங்களா. சோ அதாவது டாப் 100 கம்பெனிஸ் வந்து ஆல்ரெடி அது நல்ல ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ் ஆயிருச்சு ஓகேங்களா. சோ மிட் கேப் ஃபண்ட் என்ன பண்ணணும்னா, அதை வந்து ஒரு ரேங்க்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இந்த கம்பெனிஸ் வந்து 100ல இருந்து 250 ரேங்க் வரைக்கும் இருக்கு. சோ இது என்ன பண்ணணும்னா, இந்த கம்பெனிஸ் தான் போட்டி போடும். நான் எப்படியாச்சும் வந்து 100 ரேங்க்ல வரும்னு சொல்லிட்டு போட்டி போட்டு வந்து அதோட growth வந்து நல்லா இருக்கும் ஓகேங்களா. சோ அதனால வந்து இந்த மிட் கேப் ஃபண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த லார்ஜ் கேப் ஃபண்டோட மிட் கேப் ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா growth வந்து நல்லா இருக்கும். ஸோ growth நல்லா இருக்கும் போது அந்த ரிட்டர்ன்ஸும் நல்லா இருக்கும் ஓகேங்களா. ஸோ மிட் கேப் ஃபண்ட்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா கேட்டா, எஸ், கண்டிப்பா நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இது வந்து நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டோட அதிக அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் மிட் கேப் ஃபண்ட்ஸ் ஓகேங்களா. எஸ். தென் ஸ்மால் கேப் ஃபண்ட். ஸோ ஸ்மால் கேப் ஃபண்ட் பாத்தீங்கன்னா, நீங்க பண்ற அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ற பணத்தை 65% வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ரிமைனிங் ரிமைனிங் 35% வந்து பாத்தீங்கன்னா லைக் லார்ஜ் கேப்லயோ மிட் கேப்லயோ போட்டுருவாங்க ஓகேங்களா. இது வந்து ரூல்ஸ். ஆஸ் பர் செபி ரூல்ஸ் பாத்தீங்கன்னா, ஒரு ஃபண்ட்ல 65% ஸ்மால் கேப் கம்பெனிஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட். 65% வந்து மிட் கேப்ல போட்டுனா அது மிட் கேப் ஃபண்ட்ஸ். இது வந்து ஆஸ் பர் செபி ரெகுலேஷன் ஓகேங்களா. ஓகே. சோ நம்ம இன்வெஸ்ட் பண்ற பணம் வந்து 65% ஸ்மால் கேப் கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இது வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ். ஓகே. எஸ். நம்ம ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா கேட்டா, எஸ், நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் வந்து ரொம்பவே வந்து ரிஸ்க். ஏன்னா இப்ப ஸ்மால் கேப் கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா புதுசு புதுசா நிறைய ஸ்டார்ட் அப் வருது ஓகேங்களா. அந்த கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நிறைய ரிஸ்க் இருக்கு ஓகேங்களா. அதனால ஃபண்ட் மேனேஜர் அந்த பணத்தை வந்து பாத்தீங்கன்னா, சார் ஃபண்ட் மேனேஜர் வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்ல ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. சோ நம்ம ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம சூஸ் பண்ணணும். ஆஹ் எந்த அளவுக்கு அதுல ரிஸ்க் இருக்கோ அந்த அளவுக்கு நல்ல ரிவார்ட்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா ஸ்மால் கேப் ஃபண்ட் பாத்தீங்கன்னா அதுவுமே வந்து அதாவது அது வந்து 250 ரேங்க் கீழே இருக்குன்னா அதுவுமே போட்டி போட்டு 100 ரேங்க்ல வரணும்னு சொல்லிட்டு போட்டி போடும். அதனால அதோட கம்பெனியோட growth நல்லா இருக்கும் ஓகேங்களா. எஸ். ஸோ ஸ்மால் கேப்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் அதுல ரிஸ்க் இருக்கு. நம்ம வந்து பார்த்து கேர்ஃபுல்லா தான் நம்ம வந்து ஸ்மால் கேப் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் ஓகேங்களா. எஸ். நெக்ஸ்ட் மத்த டைப் பாத்தீங்கன்னா மல்டி கேப் ஃபண்ட் ஓகேங்களா. சோ மல்டி கேப் ஃபண்ட் பாத்தீங்கன்னா, அதாவது பேர்லயே இருக்கு மல்டி கேப். அதாவது இப்ப நம்ம மூணு மூணு கேப் பார்த்தோம். லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் ஓகேங்களா. பேர்லயே இருக்கு மல்டி கேப் பாத்தீங்கன்னா இந்த மூணு கேப்லயும் பாத்தீங்கன்னா
ஈக்குவலா 25% அலோகேஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீங்க இன்வெஸ்ட் பண்ற பணம் பாத்தீங்கன்னா 25% வந்து லார்ஜ் கேப், 25% ஸ்மால் கேப் அண்ட் 25% மிட் கேப் அந்த மாதிரி அலோகேட் பண்ணிடுவாங்க. ரிமைனிங் 25% வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபண்ட் மேனேஜர் எதுல வேணா போடலாம். ஓகேங்களா? அது வந்து அந்த ஃபண்ட் மேனேஜரோட சாய்ஸ். ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டா எஸ், தாராளமா பண்ணலாம். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃபண்டையும் வந்து இருக்குது. லார்ஜ் மிட் கேப் அதாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக்சடான ரிட்டர்ன்ஸ் வரும். ஓகேங்களா? இப்ப சே எக்ஸாம்பிள் நீங்க லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் வரும்னா இந்த மாதிரி நீங்க மிக்ஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்க ரிட்டர்ன்ஸ் வந்து 12ல இருந்து பாத்தீங்கன்னா 13.5 13% அந்த மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சோ அதனால வந்து மல்டி மல்டி கேப்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்த டைப் பாத்தீங்கன்னா ஃபிளெக்ஸி கேப். ஓகேங்களா? சோ ஃபிளெக்ஸி கேப்னா சேம் அதேதான், மல்டி கேப் மாதிரி தான். இந்த ஃபிளெக்ஸி கேப் பாத்தீங்கன்னா மூணு மூணு கேப்லயும் இன்வெஸ்ட் பண்றாங்க. லைக் ஸ்மால் ஸ்மால் கேப், லார்ஜ் கேப், மிட் கேப் மூணு கேப்லயும் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. பட் ஆனா இந்த ஃபிளெக்ஸி கேப்புக்கு எந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனுமே இல்ல. ஓகே, மல்டி கேப்ல வந்து செபி சொல்லிட்டா நீங்க வந்து 25%, லார்ஜ் கேப்ல 25 கேப், 25% மிட் அண்ட் ஸ்மால் சொல்லிட்டான். பட் ஆனா பிளெக்சி கேப்புக்கு அந்த ஒரு எந்த ஒரு ரிசிஷன் கிடையாது. நீ எதுல வேணா எவ்வளவு வேணா போடலாம். ஓகேங்களா? அவன் வந்து பிளெக்சி கேப் என்ன பண்ணுவான், மார்க்கெட்ல எந்த கம்பெனிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த கம்பெனிஸ்ல அவன் போட்டுருவான். ஓகேங்களா? சோ இது வந்து லார்ஜ், மிட், ஸ்மால், சம்டைம்ஸ் கோல்டு இல்லாட்டி யூஎஸ் ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி கூட பிளெக்சி கேப்ல வந்து அவன் இன்வெஸ்ட் பண்ணுவான். ஓகேங்களா? எஸ். இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம்னா தாராளமா நம்ம இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். எதர் யூ கேன் இன்வெஸ்ட் மல்டி கேப் ஆர் ஃபிளெக்ஸி கேப். ஓகேங்களா? இதுல ஏதாச்சும் ஒண்ணு நீங்க சூஸ் பண்ணிடலாம். தென் இஎல்எஸ் ஃபண்ட். ஸோ இஎல்எஸ் ஃபண்ட் பாத்தீங்கன்னா இது வந்து 85% ஆஃப் பணம் வந்து ஈக்விட்டி ஸ்டாக்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இஎல்எஸ் ஃபண்ட் எதுக்குன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இஎல்எஸ் ஃபண்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்றது மூலியமா நீங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து நீங்க டாக்ஸ் நீங்க வந்து நீங்க சேவ் பண்ணலாம். என்ன ரீசன்னா நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் லாக்இன் இருக்கு. ஓகேங்களா? நீங்க வந்து 3 இயர்ஸ் நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை 3 இயர்ஸ் நீங்க வந்து வித்ட்ராலே பண்ண முடியாது. 3 இயர்ஸ் லாக்இன். அதனால பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் உங்களுக்கு வந்து டாக்ஸ் டிடக்ஷன் பண்றாங்க அண்டர் ஏடிசி. ஓகேங்களா? இது நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓல்டு ரிச் டாக்ஸ்ல வந்து ஓல்டு ரிச் சூஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் காட்டணும், டாக்ஸ் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து இஎல்எஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் நீங்க நியூ ரெஜியூமா இருக்கீங்க, நான் வந்து டாக்ஸ் சேவ் பண்றதுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த இஎல்எஸ் ஃபண்ட் நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஒன்லி டு சேவ் டாக்ஸ் நீங்க இஎல்எஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அதர்வைஸ் நோ நீட் திஸ் இஎல்எஸ் ஃபண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதர் அதர் கடைசி ஒரு 3 ஃபண்ட் பாத்தீங்கன்னா கான்ட்ரா ஃபண்ட். ஸோ கான்ட்ரா ஃபண்ட் எப்படி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஃபிளக்சுவேஷனா இருக்கும் மார்க்கெட். அதாவது பாத்தீங்கன்னா சே எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்போ கோல்டு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இவன் என்ன பண்ணுவான், கோல்டு ரிலேட்டடான கம்பெனிஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவான். இப்போ வந்து ரியல் எஸ்டேட் ரொம்ப அதிக பூமா இருக்குன்னா அந்த ரியல் எஸ்டேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி கம்பெனிஸ்ல இவன் இன்வெஸ்ட் பண்ணுவான். அதாவது மார்க்கெட்ல அன்னன்னைக்கு என்ன ட்ரெண்டோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ணுவான் இந்த கான்ட்ரா ஃபண்ட். ஓகேங்களா? இது வந்து ரொம்பவே ஃபிளக்சுவேஷனு. இது வந்து ஒரு பெட்டு தான். எப்படின்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் என்ன சொல்லுவான்னா, ஓகே நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பெட் எடுப்பான். ஓகேங்களா? இது வந்து ரொம்பவே ரிஸ்க். ஓகேங்களா? ஒரு ஒரு டைவர்சிபிகேஷனே இருக்காது இதுல. ஓகேங்களா? எஸ், இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் கேட்டா வேணாம். ஓகேங்களா? நோ நீட் பிகாஸ் டூ மச் ஆஃப் ரிஸ்க் இந்த கான்ட்ரா ஃபண்ட்ஸ்ல. ஓகேங்களா? தென் ஃபோக்கஸ்டு ஃபண்ட்ஸ். ஸோ ஃபோக்கஸ்டு ஃபண்ட்ஸ் என்ன பண்ணுவான், அந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி என்ன பண்ணுவான்னா ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட கம்பெனிஸ் கூட இன்வெஸ்ட் பண்ணுவான். லைக் அதானி ஷேர்ஸ், டாடா ஷேர்ஸ் அந்த மாதிரி குறிப்பிட்ட பர்டிகுலர் ஷேர்ஸ் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம். ஓகேங்களா? அதாவது ஒரு 10 கம்பெனிஸ், ஒரு 15 கம்பெனிஸ் அந்த மாதிரி குறிப்பிட்ட கம்பெனிஸ் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம்னு கேட்டா நோ நீட். இதுவுமே ரொம்ப ரிஸ்க். ஓகேங்களா? அண்ட் தீமேட்டிக் ஃபண்ட் அதாவது பாத்தீங்கன்னா செக்டர் வைஸ் ஃபண்ட்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா ஐடி செக்டர் இருக்கு, ஃபார்மா செக்டர் இருக்கு, எஃப்எம்சிஜி ஃபுட் செக்டர் இருக்கு. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செக்டர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ என்ன பண்ணுவோம், இப்போ ஐடி செக்டர்னா நம்ம போடுற பணத்தை, நம்ம இன்வெஸ்ட் பண்ற பணத்தை ஒன்லி ஐடி ஐடி கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபார்மா செக்டர்னா ஒன்லி ஃபார்மா கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம போடுற பணத்தை இந்த பர்டிகுலர் செக்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். இதுல ரிஸ்க் அதிகம். ஓகேவா? என்ன ஏன் சொல்றேன்னா இப்போ ஐடி கம்பெனிஸ் பார்த்து இப்போ ஐடி கம்பெனிஸ் வந்து இப்போ லே ஆஃப்னு சொல்லி நிறைய ப்ராஃபிட்ஸ் ரொம்ப கம்மியாயிருச்சு. இப்போ ஐடி கம்பெனிஸ் இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. பட் ஆனா இதே 10 இயர்ஸ் பிஃபோர் ஐடி கம்பெனிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஓகேங்களா? சோ அந்த செக்டர் வந்து
எப்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாத நமக்கு யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா? இன்கேஸ் நம்ம தப்பான டைம்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய கேபிட்டலே நம்ம வந்து லாஸ் ஆகும். ஓகேங்களா? சோ அதை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அதெல்லாம் இந்த மாதிரி ஃபண்டை நம்ம வந்து அவாய்ட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கீங்க. ஓகேங்களா? ஓகே. எஸ். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஈக்விட்டி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அட்லாஸ் நமக்கு என்ன வேணும்? ஸோ நீங்க இவ்வளவு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்துட்டீங்க. பட் நமக்கு என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? அதாவது நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் டைப்ஸ்ல வி ஆல்வேஸ் growth growth இருக்கு, ரெகுலர். அதுல நம்ம growth சூஸ் பண்றோம். தென் பாத்தீங்கன்னா இன்னொன்னு என்ன, டைரக்ட் அண்ட் ரெகுலர். அதுல வந்து டைரக்ட் டைப் நம்ம டைரக்ட் பிளான் நம்ம சூஸ் பண்ணோம். டைரக்ட் பிளான், அது வந்து growth பிளான். இந்த ரெண்டு பிளானா நம்ம கம்பல்சரி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ற ஃபண்டை சூஸ் பண்றதுக்கு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? தென் இந்த ஃபண்ட்ஸ்ல இந்த ஃபண்ட்ஸ் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணா போதும். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ், ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ், மல்டி ஆர் ஃபிளெக்சி கேப். இந்த ரெண்டுல ஏதாச்சும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இஎல்எஸ் ஃபண்ட் ஒன்லி ஃபார் டாக்ஸ் சேவிங். ஓகேங்களா? ஸோ இந்த இந்த 5 ஃபண்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணா போதும். ஓகேங்களா? ஸோ இந்த 5 ஃபண்டையும் எப்படி நம்ம சூஸ் பண்றது? ஓகேங்களா? எப்படி நம்ம சூஸ் பண்றது சொல்லி நான் வந்து லைவா நான் வந்து உங்களுக்கு காட்ட போறேன். ஓகேங்களா? ஓகே. எஸ். ஸோ டில்லா உங்களுக்கு கிளியரா? நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன டைப்ஸ் இருக்கு, நம்ம என்ன மாதிரி எந்த மாதிரி டைப்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணா பெஸ்ட்னு சொல்லிட்டு அதனால உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுதா? கிளியரா? ஓகே. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு புரியலன்னா இன்னொரு வாட்டி நீங்க ரெக்கார்டிங் பாருங்க. இல்லைன்னா நம்மளுடைய இன்னர் சர்வீஸ்க்கால நம்ம வந்து எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே. தேங்க்யூ. ஓகே. சோ எஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எப்படி இண்டெக்ஸ் ஃபண்ட் எப்படி நம்ம வந்து சூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? எஸ். ஐம் கோயிங் டு, அதாவது எஸ், ஹவு டு சூஸ் யுவர் ஃபண்ட்ஸ். யா. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட் நம்ம சூஸ் பண்ணோம்னா ஆஹ், ரெண்டு விஷயம் பார்க்கணும் இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்தவரை. ஓகேங்களா? அதாவது இண்டெக்ஸ் ஃபண்ட் மீன்ஸ் பாத்தீங்கன்னா முதல்ல இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ் சூஸ் பண்ண போறோம். டாப் 50 கம்பெனிஸ், தென் அடுத்த நெக்ஸ்ட் 50 கம்பெனிஸ். இந்த ரெண்டு 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 ஃபண்ட் நம்ம சூஸ் பண்ணோம். ஓகேங்களா? சோ நிப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அண்ட் நிப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட், இந்த ரெண்டு ஃபண்டை நம்ம நம்ம சூஸ் பண்ணோம். இது ரெண்டுமே வந்து கம்ஸ் அண்டர் லார்ஜ் கேப்குள்ள வருது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட் நம்ம வந்து லார்ஜ் கேப்போட இண்டெக்ஸ் ஃபண்ட் நம்ம சூஸ் பண்றதுக்கு நம்ம வந்து ரெண்டு பாராமீட்டர்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஒன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ராக்கிங் எரர். ஓகேங்களா? சோ அதாவது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சிம்பிளா சொல்லணும்னா நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம். நம்ம பணத்தை அந்த அந்த ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனில ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. இந்த ஃபண்ட் மேனேஜர் நம்ம பணத்தை வாங்கிட்டு ஒவ்வொரு கம்பெனியா இன்வெஸ்ட் பண்ணுவான். அதாவது நம்ம பணத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்களா? அதுக்கு அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து அவனுக்கு சம் கமிஷன் எடுத்துப்பான். அவன் சும்மா பண்ண மாட்டான்ல, அவனுக்கு சொல்லிட்டு சம் கமிஷன் தரும். ஓகேங்களா? அந்த அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சொல்லுவாங்க. ஓகேங்களா? எவ்ரி டைம் நீங்க எஸ்ஐபி பண்ணும்போது அந்த 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 எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளவோ அதை வந்து எடுத்துக்கிட்டு தான் வந்து அந்த பணத்தை வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஓகேங்களா? சோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது லோயர் த பெட்டர். ஓகேங்களா? ஏன்னா எந்த அளவுக்கு உங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வரும். ஓகேங்களா? அது வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ ஆல்வேஸ் கோ ஃபார் லோயர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பிளான். ஓகேங்களா? தென் ட்ராக்கிங் எரர். ஓகே. ஸோ ட்ராக்கிங் எரர் நம்ம எதுல பார்க்கணும், இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட்ல மட்டும் தான் நம்ம வந்து ட்ராக்கிங் எரர் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஏன் சொல்றேன்னா, ஸோ இண்டெக்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பெஞ்ச் மார்க். ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து ஒரு செட் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஓகேங்களா? அதை அப்படியே ட்ராக் பண்றதுதான் இண்டெக்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது சிம்பிளா சொல்லணும்னா இந்தியாவோட இப்ப நிப்டி 50னா இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ். ஓகேங்களா? அந்த டாப் 50 கம்பெனிஸ் குரோ ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த இண்டெக்ஸ் ஃபண்டும் குரோ ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை அப்படியே வந்து ட்ராக் பண்றது. ஓகேங்களா? அந்த 50 கம்பெனிஸ் எப்படி குரோ ஆகுதோ அதை அப்படியே வந்து ட்ராக் பண்றதுதான் வந்து அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதாவது சம் கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா சம் மிஸ்டேக்ஸ் ட்ராக்கிங் எரர் பண்ணுவாங்க. ஓகே. மிஸ்டேக்ஸ் காமன் தான். ஓகேங்களா? அந்த ட்ராக்கிங் எரர் பண்ணுவாங்க. அதாவது ட்ராக்கிங் எரர்னா கரெக்டா அப்டேட் ஆகாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னைக்கு ஒரு ஃபண்ட் இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணுது, அது வந்து உடனே அப்டேட் ஆகாது. ஒரு 2 டேஸ் இல்ல ஒரு 3 டேஸ் கழிச்சு அப்டேட் ஆகும். அதாவது ட்ராக்கிங் எரர் சொல்லுவோம். ஓகேங்களா? சோ அந்த ட்ராக்கிங் எரர் வந்து எந்த அளவுக்கு கம்மியா இருக்கோ
அந்த அளவுக்கு அது அது வந்து ஒரு பெட்டர் ஃபண்ட். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்ட் ட்ராக்கிங் எரர் இந்த 2 பாராமீட்டர்ஸ் தான் நம்ம வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? இது வந்து எந்த அளவுக்கு கம்மியோ லோயர் த பெட்டர். ஓகேங்களா? எஸ். ஓகே. இப்போ நம்ம வந்து லைவா நம்ம பார்க்க போறோம். ஹவ் டு சூஸ் யுவர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகே. சரி, ஹவ் டு சூஸ் யுவர் இண்டெக்ஸ் ஃபண்ட். யா. ஸோ என்னோட எக்ஸல் தெரியுதா? என்னோட எக்ஸல் டூல் தெரியுதா? எஸ். ஸோ இந்த எக்ஸல் டூல் உங்களுக்காக நானே பில்ட் பண்ணது. ஓகே. ஸோ என்னுடைய மென்டர்ஷிப் வந்து எனக்கு ஒரு டூல் குடுத்தாங்க. பட் அத நான் டைரக்ட்டா உங்களுக்கு குடுக்க முடியாது. ஸோ அத நான் வந்து நமக்காக வந்து இது பண்ணியிருக்கேன். ஓகே. ஓகே. யாஹ்! ஸோ என்னோட எக்ஸல் தெரியுது. கரெக்ட்டா? எஸ். ஓகே. ஸோ எஸ். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, எஸ் அதே சேம் தான். இந்த கிரீன் செல் இந்த இந்த கிரீன் கலர் செல்லலாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்புட் நீங்க குடுக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த இந்த ஆரஞ்சு கலர் செல் பார்த்தீங்க இது வந்து ஒரு ஃபார்முலா செல். இத நீங்க எடிட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இது வந்து ஃபார்முலா செல். ஓகேங்களா? எஸ். இந்த எடிட் டேட்டா இந்த கிரீன் செல்லுக்குள்ள நீங்க குடுத்துருங்க. ஓகே. எஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த டிக்கெட் டேப்ன்னு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கிரீனர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அத நீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த எக்ஸெல்லேயே இருக்கு. அத நீங்க இதுலயே இருக்கு. நீங்க கிளிக் பண்ணாலே அந்த 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 அவங்களோட வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். ஓகே. எஸ். ஸோ கேர்ஃபுல்லா கொஞ்சம் கவனிங்க. எஸ். ஸோ அந்த டிக்கெட் டேப் அத வந்து நீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கிரீனர். ஓகே. ஸோ இதுல வந்து இந்த சைடுல ஃபில்டர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ எல்லா ஓகே. ஸோ சைடுல நெறைய ஃபில்டர்ஸ் இருக்கு. ஸோ ஒன் பை ஒன் ஃபில்டரா நீங்க குடுங்க. ஓகேங்களா? அதையும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இங்கேயே போட்டுருக்கேன். ஓகேங்களா? ஓப்பன் த டிக்கெட் டைப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. தென் செலக்ட் கேட்டகரி இண்டெக்ஸ் ஃபண்ட் பிளான் வந்து குரோத் அண்ட் ஏ ஏ அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட். ஓகே. ஓகே. ஸோ எஸ். யா. ஸோ நம்ம கேட்டகரி பார்த்தீங்கன்னா, எஸ் நம்ம வந்து ஈக்விட்டி. ஓகேங்களா? இப்ப நம்ம ஈக்விட்டி ஃபண்ட பார்க்கும்போது ஈக்விட்டில நம்ம பார்க்க போறது இண்டெக்ஸ் ஃபண்ட் வேணும். ஓகே. ஈக்விட்டில இண்டெக்ஸ் கிளிக் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா 550 கம்பெனிஸ் இண்டெக்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம ஃபர்தரா ஃபில்டர் பண்றோம். ஓகேங்களா? இது கிடையாது. எக்ஸ் இது கிடையாது. ஓகே. ஓகே. பிளான். ஓகே. ஸோ இங்க இருக்கு பிளான். ஸோ பிளான்ல பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா? ஐடி ஐடிசி டபிள்யூ இது வந்து டிவைடட் பிளான். இது வந்து குரோத். நமக்கு வந்து ஆல்வேஸ் கோ ஃபார் குரோத். ஓகேங்களா? தென் பாத்தீங்கன்னா ஏஎம்சி அதாவது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து அவன் மேனேஜ் பண்றான். ஓகேங்களா? எவ்வளவு அமௌண்ட்டா வந்து அவன் மேனேஜ் பண்றான் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? அதாவது ஒரு கம்பெனிஸ் அதாவது அதோட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனியோட ஏஎம்யூ வந்து எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு லார்ஜ் லார்ஜ் நம்பர் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகேங்க. சோ அதனால வந்து நம்ம இண்டெக்ஸ் ஃபண்ட்ல நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க கூடாது. வி கேன் கோ ஃபார் 500. ஓகேங்களா? சோ மினிமம் பாத்தீங்கன்னா மினிமம் வந்து 500 crore இருக்கும். ஓகேங்களா? நம்மளோட ஏஎம்யூ பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு மினிமம் 500 சிஆர் 500 crore மினிமம் இருக்கு. ஓகேங்களா? சோ மேக்ஸிமம் எவ்வளவு வேணா இருக்கணும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு பாத்தீங்கன்னா இது நம்ம சிஏஜியா நமக்கு தேவையில்லை. ஓகே. ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்தவரை எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த சிஏஜியா நமக்கு தேவையில்லை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு நமக்கு எக்ஸ்பென்சிவ் நமக்கு வேணும். ஓகேங்களா? தென் பாத்தீங்கன்னா ட்ராக்கிங் எரர். ஓகே. இங்க இருக்கும். இங்க அதர்ஸ்ல போட்டீங்கன்னா இங்க ரேஷியோ. ஓகே. ரேஷியோல வந்து பாத்தீங்கன்னா இங்க எஸ் அந்த ட்ராக்கிங் எரர். ஓகே. நீங்க சர்ச் பண்ணுங்க. ட்ராக்கிங் எரர் சர்ச் பண்ண வரும். இங்க இருக்கு ட்ராக்கிங் எரர். ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான். ஓகே. ஓகே. ஸோ நம்ம எக்ஸ்பென்ஸ் ஃபில்டர் பண்ணியாச்சு. தென் வந்து ட்ராக்கிங் எரர் ஃபில்டர் செட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன? ஸோ ஆட் ஃபில்டர் சம் ட்ராக்கிங் எரர் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் த டேட்டா. ஓகே. ஓகே. ஸோ இது வந்து நம்ம அப்படியே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். பட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணா நம்ம வந்து பே பண்ணணும். ஓகேங்களா? பட் நமக்கு தேவையில்லை. நம்ம ஈஸியா நம்ம இந்த ஃபண்ட் மொத்த ஃபண்ட் நம்ம காப்பி பண்ணி மொத்தம் 64 ஃபண்ட்ஸ் இருக்கு. இந்த 64 நம்ம வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே. கீழே வந்துடுங்க.
ஸோ கீழே லோட் பண்ணும், அதாவது 64 தெரியுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே. ஓகே. ஸோ ஓகே, 1ல இருந்து 64 வரைக்கும் உங்களுக்கு வந்து விசிபிள். ஓகேங்களா? இதை அப்படியே காப்பி பண்றீங்க. ஓகேங்க. ஜஸ்ட் இந்த மவுஸ் கர்சர் இங்க வச்சுக்கோங்க. ஓகே. வச்சுட்டு அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிருங்க. ஓகே. கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு ஒரு செப்பரேட் ஒரு எக்ஸல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு செப்பரேட் எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பனா அந்த டேட்டா வந்து இங்க வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் காப்பி பேஸ்ட், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஸோ இது வந்து ஃபண்ட் நேம், இது இந்த ஃபண்ட் டைப், இது இது வந்து பாத்தீங்கன்னா பிளான். என்னுடைய எக்ஸல் தெரியுதா? எஸ். ஓகே, தெரியுது. ஓகே. பிளான் டைப் இது வந்து பாத்தீங்கன்னா ஏஎம்யூ. ஓகே. டவுட்னா இது நீங்க பாத்துக்கலாம். நம்மளோட அந்த டிக்கெட் டைப் இருக்குல்ல, அந்த ஆப்ல பாத்துக்கலாம். ஓகே, இங்க இருக்கு பிளான் ஏஎம்யூ, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்ட் ட்ராக்கிங் எரர். ஓகேங்களா? சேம் அதே ஆர்டர் நீங்க உங்க ரெஃபரன்ஸ் போட்டிருக்கேன். இது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்ட் ட்ராக்கிங் எரர். ஓகே. எஸ். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஜஸ்ட் உங்க ரெஃபரன்ஸ் தான். ஓகே. இது வந்து ட்ராக்கிங் எரர், கடைசியாக ட்ராக்கிங் எரர். ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இந்த டேட்டா மட்டும் நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணா போதும், அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும். ஓகே. ஸோ ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த ஃபண்ட் நேம் சூஸ், ஃபர்ஸ்ட் இந்த ஃபண்டை மட்டும் சூஸ் பண்ணிக்கோ. என்ன ஃபண்ட் சொல்லிட்டு மொத்தமா கண்ட்ரோல் பிளஸ் ஏ சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, சூஸ் பண்ணிட்டு நம்மளுடைய இந்த எக்ஸல் டூல் இருக்கு இல்லையா, நம்ம இந்த எக்ஸல் டூல் இந்த ஃபண்ட் நேம் கிட்ட அப்படியே காப்பி பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ டேரக்டா காப்பி பண்ண வேணா, கண்ட்ரோல், அதாவது கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் வி. ஓகேங்களா? ஓகே. ஸோ கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் சி, இது வந்து ஒரு டூல், ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட். டேரக்டா பேஸ்ட் பண்ணாம கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் வி. ஓகேங்களா? அது அப்படி பேஸ்ட் பண்ணிருங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஏஎம்யூ. ஓகே, அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட். அந்த ஏஎம்யூ அந்த சைஸ் கேட்கலாம். இங்க இருக்கு. ஓகே. இதுல வந்து இங்க இருக்கு ஏஎம்யூ சைஸ். ஸோ அதே ஆர்டர்ல பண்ணிருங்க, காப்பி பண்ணிருங்க. ஓகே. காப்பி பண்ணிட்டு நம்மளுடைய இந்த எக்ஸல்ல டூல்ல பேஸ்ட் பண்ணிருங்க. ஓகே. பர்ஃபெக்ட். எஸ். எக்ஸனை கேட்டிருக்கா, எக்ஸ்பென்ஸ் கேட்டிருக்கா. ஓகே. இங்க இருக்கு. எஸ். இது அதே அதே ஆர்டர்ல. ஸோ ஆர்டர் மாறி பண்ணிடாதீங்க. தென் உங்களுக்கு தப்பான ஃபண்ட் சூஸ் பண்ணிடும். ஓகே. இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. அப்படியே காப்பி பண்ணி நெக்ஸ்ட் கடைசி வரைக்கும் இருக்கா? எஸ். ஓகே. ஸோ கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் பி. ஓகே. ஸோ நீங்க நீங்க டேட்டா கொடுக்க இங்க ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் ட்ராக்கிங் எரர். அவ்வளவுதான், நம்ம அவ்வளவுதான் முடிக்க போறோம். ஓகே. ட்ராக்கிங் எரர் ஆர்டரா கம்மி பண்ணிட்டு நெக்ஸ்ட் தென் இதை இங்க வந்து கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் வி. ஓகே. கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் வி. ஓகே. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் நம்ம டேட்டாவை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோம். அதுவே உங்களுக்கு வந்து ரேங்கிங் வந்துருச்சு. ஓகேங்களா? சோ நான் ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான். நம்ம அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேராமீட்டர்ஸ் வச்சு நம்ம பார்க்க போறோம். ஒன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, இன்னொன்று வந்து ட்ராக்கிங் எரர். ஓகேங்களா? இது வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரேங்கிங்கா போகுது. ஓகேங்களா? சோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரேங்க் பேசிஸ்ல வருது. ஓகேங்களா? தென் பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இது ட்ராக்கிங் எரர். ஓகே. ஸோ ட்ராக்கிங் எரர். ட்ராக்கிங் எரர் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கம்மியோ அந்த அளவுக்கு பெஸ்ட். அதாவது ட்ராக்கிங் எரர், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கம்மியா இருக்கோ அது அந்த அளவுக்கு வந்து பெட்டர். ஓகேங்களா? சோ அது வந்து ஒரு ரேங்கிங் கொடுத்துச்சு. நம்ம கொடுக்குற டேட்டா இன்புட்டை வச்சு இது வந்து ஒரு ரேங்கிங் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? அண்ட் ஃபைனல் நம்பர். ஓகேங்களா? அதாவது நான் வந்து ஒரு வெயிட்டேஜ் மாதிரி கொடுத்துருக்கேன். அதாவது பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது பாத்தீங்கன்னா, நம்மளோட ரேங்கிங் வந்து 80% வெயிட்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா லைக் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஓகேங்களா? அதாவது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கணும். ஓகேங்களா? அதாவது நம்ம ரேங்கிங் வந்து பாத்தீங்கன்னா 18% வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பேஸ் பண்ணுது. அண்ட் 20% வந்து பாத்தீங்கன்னா ட்ராக்கிங் எரர் பேஸ் பண்ணுது. ஓகேங்களா? இந்த ரெண்டு வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஃபைனல் ரேங்க் வருது. ஓகேங்களா? ஓகே. இன்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா
உங்களுக்கு ட்ராக்கிங் ஏறது வந்து எனக்கு 20% வேணாம், எனக்கு 30%. நான் வந்து ட்ராக்கிங் ஏறதுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னு பட்சம் நீங்க 30 கொடுத்துட்டு இங்க வந்து பாத்தீங்க இங்க வந்து 70 கொடுத்துக்கலாம். ஓகே. பட் நீங்க இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்தவரை உங்களுக்கு நமக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான் வெரி இம்பார்ட்டன்ட். ட்ராக்கிங் ஏறது பாத்தீங்கன்னா இருக்கும், பட் அதுக்கு வந்து கம்மியான வெயிட்டேஜ் நம்ம கொடுத்தா போதும். ஓகேங்களா. ஸோ கோ ஃபார் 80% 80% வெயிட்டேஜ் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்ட் 20% ஆஃப் வெயிட்டேஜ் இன் ட்ராக்கிங் ஏறது. ஓகேங்களா. உங்களுக்கு ஃபைனல் ரேங்க் இதை நீங்க ஃபில்டர் சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகேங்களா. அதாவது எப்படின்னா ஸ்மாலஸ்ட் டு லார்ஜ். ஓகே. ஓகே சார். ஓகே. நான் ப்ராடக்ட் பண்ணி வச்சிருந்தா எனக்கே இது வருது. ஓகே. ஓகே. நோ இஷ்யூ. இதை நான் இது பண்ணணும். ஓகே. என்ன பண்ணணும்? ஸோ ஸ்வீட்டை நான் ப்ராடக்ட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ அதாவது ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட். ஓகே. எஸ். ஓகே. ஸோ நான் ஜஸ்ட் ஃபைனல் ரேங்கை நான் வந்து ஃபில்டர் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அதாவது சின்னல இருந்து பெருசு போகணும்னு சொல்லிட்டு ரேங்கிங் மாதிரி. எப்பவுமே ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் தானே, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா தான் வந்து அது வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது மாதிரி தான். ஓகேங்களா. எது ஃபர்ஸ்ட் ரேங்கோ அது வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மிங். ஓகேங்களா. இப்போதைக்கு. ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா பிளைண்டா இதை அப்படி நீங்க காப்பி பண்ணாதீங்க. அதாவது நான் எந்த மெத்தட் பண்றேன்னா நான் என்னோட மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா. இந்த இந்த வர ஃபண்ட்ஸ் அப்படி நீங்க பிளைண்டா எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா. மேபி நான் ஏதோ சம் மிஸ்டேக் பண்ணிருக்கலாம் அந்த. ஓகேங்களா. சோ இந்த ஃபண்ட்ஸை வந்து அப்படியே டைரக்டா கண்ணு முடிச்சு நீங்க ஓகே இதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்க டைரக்டா நீங்க வந்து காப்பி பண்ணாம நீங்க ஓனா ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஓனா நான் சொன்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஓகேங்களா. இப்ப நான் வந்து இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 21. ஓகேங்களா. இன்னைக்கு இதுதான் பெஸ்ட். ஓகேங்களா. மேபி நெக்ஸ்ட் மந்த் பண்றீங்க இல்ல அடுத்த இயர் நீங்க பண்ணும்போது அப்ப வந்து எது டாப் ஃபண்ட்ஸோ அது அப்பதான் வரும். ஓகேங்களா. சோ நான் இது அப்படியே பிளைண்டா நீங்க அப்படியே இது பண்ணாதீங்க. ஓகேங்களா. பிளைண்டா அப்படியே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க ஓனா நீங்க இந்த இது பண்ணுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகேங்களா. அப்பதான் உங்களுக்கு ஒரு சாட்டிபிகேஷன் இருக்கும். ஓகேங்களா. ஓகே. சோ சோ இண்டெக்ஸ் ஃபண்ட்ல நான் சொன்ன மாதிரி நமக்கு வந்து ரெண்டு ஃபண்ட் வேணும். ஓகேங்களா. ஒன்னு பாத்தீங்கன்னா நிப்டி 50 அண்ட் நிப்டி நெக்ஸ்ட் 50. அதாவது இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ் அண்ட் இந்தியாவோட அடுத்த 50 கம்பெனிஸ். ஓகேங்களா. நமக்கு இந்த இந்த ரெண்டு ஃபண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் ரேங்க் பாத்தீங்கன்னா நேவி நிப்டி 50 இருக்கு. நேவி நிப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கு. ஓகேங்களா. இதோட ஏஎம்யூ சைஸ் பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு. அண்டர் இந்த ஓகே ஓரளவு நல்ல ஒரு இதுதான் இருக்கு. எக்ஸ்பென்ஸ் ரொம்ப கம்மி 0.06 அண்ட் ட்ராக்கிங் எரர் 0.02. ஸோ ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால இது வந்து ரேங்க் நம்பர் 1. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்து கீழே வந்து நிப்பான் இருக்கு. நிப்பான் வந்து ரேங்க் 2 அந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ இந்த டாப் 3ல நீங்க எது வேணுமோ நீங்க சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. இது வந்து நிப்டி 50. ஓகேங்களா. இதுலயே நிறைய இருக்கும். இதுலயே பாத்தீங்கன்னா நேவி நிப்டி நெக்ஸ்ட் 50 இருக்கும். ஓகேங்களா. சோ நம்ம வந்து நிப்டி 50 வேணும் அண்ட் நிப்டி நெக்ஸ்ட் 50 வேணும். ஓகேங்களா. சோ ஒன் பை ஒன்னா வாங்க. ஒன் பை ஒன்னா பார்க்கும்போது நிப்டி 50 நிப்டி 50 நிப்டி 50 ஐசிஐசி நிப்டி 50. ஓகே. இங்க இருக்கு கொட்டாக் நிப்டி நெக்ஸ்ட் 50. ஓகேங்களா. அதாவது நிப்டி நெக்ஸ்ட் 50ல இதுதான் வந்து நம்பர் 1 ரேங்க். ஓகேங்களா. ஓகே. இது வந்து ஓவரால் 12th ரேங்க் இருந்தாலும் ஓகே நிப்டி நெக்ஸ்ட் 50ல இதுதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. ஓகேங்களா. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ண மூடிட்டு இதுல நிப்டி 50 இது அண்ட் நிப்டி நெக்ஸ்ட் 50 நீங்க கண்ண மூடி நீங்க சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. சோ வெரி சிம்பிள். ஓகேங்களா. ஜஸ்ட் நீங்க டேட்டாவை காப்பி பேஸ்ட் பண்றீங்க. அது ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த நான் சொன்ன இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸை டிஃபைன் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த டூல் வந்து உங்களுக்கு வந்து ரேங்கிங் பண்ணிருக்கு. ஓகேங்களா. ஓகே. சோ வெரி சிம்பிள். மத்ததெல்லாம் நீங்க ஜஸ்ட் நீங்க தேவையில்லை. ஓகேங்களா. இதுல நிறைய இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சென்செக்ஸ் எல்லாம் இருக்கும். சென்செக்ஸ் இது இருக்கும். தென் பேங்கிங் இண்டெக்ஸ் இருக்கும். எஸ் நம்ம மொத்தமா இண்டெக்ஸும் ட்ரை பண்ணது எல்லாமே ஏதாவது டிஃபரன்ஸ் இண்டெக்ஸ் நமக்கு அதெல்லாம் வேணாம். மொமெண்டம் இண்டெக்ஸ், ஸ்மால் கேப் இண்டெக்ஸ். ஸோ ஓகே நமக்கு மத்த இண்டெக்ஸ் நமக்கு வேணாம். ஜஸ்ட் இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ல ஒன்லி செலக்ட் நிப்டி அதாவது நிப்டி 50 இண்டெக்ஸ் அண்ட் நிப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ். இந்த ரெண்டு இண்டெக்ஸ் ரெண்டு ஃபண்டை மட்டும் நீங்க சூஸ் பண்ணுங்க. ஓகே. சூஸ் பண்ணிட்டு யூ கேன் ஸ்டார்ட் இன்வெஸ்ட்
ஓகேங்களா? யூ கேன் ஸ்டார்ட் இன்வெஸ்ட். ஸோ வெரி சிம்பிளா, வெரி கிளியரா? இல்ல உங்களுக்கு டவுட் இருக்குங்களா? எப்படி இண்டெக்ஸ் ஃபண்ட் எப்படி சூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ பொறுமையா பாருங்க. ஓகேங்களா? இந்த ரெக்கார்டிங் பார்த்துட்டு கூட நீங்க வந்து பொறுமையா நீங்க வந்து அப்ளை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப கிளியர். ஸோ வெரி சிம்பிள். ஓகே. ஸோ நம்ம இண்டெக்ஸ் ஃபண்ட் நம்ம சூஸ் பண்ணிட்டோம். கிளியரா? டவுட் இருக்கா உங்களுக்கு? ரங்கேஷ் சார், எனி டவுட் இன் சூசிங் இண்டெக்ஸ் ஃபண்ட்? நான் அந்த எக்ஸல் டூல் தரேன். உங்களுக்கு நீங்க லைவா பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நோட்டட். ஓகே, ஓகே. சோ நீங்க நீங்க ஒர்க் அவுட் பண்ணி வைங்க. ஓகே. நாங்க இங்க எங்க ஸ்கிரீன்ல தர ஃபண்ட் அப்படி நீங்க பிளைண்டா காப்பி பண்ணாதீங்க. நீங்க ஓனா சொந்தமா பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பிகேஷன் இருக்கும். ஆல்சோ வந்து இது இருக்கும். ஓகேங்களா? சோ எஸ். சோ நெக்ஸ்ட். சோ நம்ம இண்டெக்ஸ் ஃபண்ட எப்படி சூஸ் பண்ணணும் நம்ம வந்து இது பண்ணியாச்சு. ஓகேங்களா? சோ அடுத்து என்ன ஃபண்ட்? வாட் நெக்ஸ்ட்? சோ அடுத்த டைப் பாத்தீங்கன்னா எஸ். ஹவ் டு சூஸ் மிட் கேப், ஸ்மால் கேப், ஃப்ளெக்ஸி, மல்டி அண்ட் இஎல்எஸ். ஓகேங்களா? சோ இண்டெக்ஸ் ஃபண்ட் மட்டும் தான் டிஃபரெண்டா இருக்கும். ஓகேங்களா? மத்த ஃபண்ட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே. இந்த மல்டி கேப் இருக்கட்டும், ஸ்மால் கேப்பா இருக்கட்டும், ஃப்ளெக்ஸி கேப், அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே டைப் தான். ஓகேங்களா? சோ ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஓகே. சோ அந்த ஓகே மத்த ஃபண்ட்ஸ் எப்படி எப்படி சூஸ் பண்றீங்க? அதாவது எந்த கான்செப்ட் வச்சு சூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். ஓகே. ஸ்கிரீன் விசிபிளா? எஸ். ஓகே. அதாவது இண்டெக்ஸ் ஃபண்டையும் மத்த ஃபண்ட் இருக்கு இல்லையா, ஸ்மால் கேப், மிட் கேப், ரெண்டையும் கம்பேர் பண்ணாதீங்க. ரெண்டும் வேற வேற. ஓகேங்களா? ரெண்டு ரெண்டு வேற வேற டைப். ஓகேங்களா? நீங்க இண்டெக்ஸ் ஃபண்ட் சூஸ் பண்ற மாதிரி நீங்க மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் அண்ட் மத்த ஃபண்ட் நீங்க சூஸ் பண்ண முடியாது. ஓகே, கூடாது. ஓகேங்களா? ஏன்னு நான் சொல்றேன். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து அதாவது ஓகே, நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிட் கேப் மட்டும் நான் உங்களுக்கு லைவா காட்டுறேன். ஒரு மிட் கேப் ஃபண்ட எப்படி லைவா பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு டீச் பண்றேன். மத்த எல்லாமே நீங்க எல்லாமே சேம் சேம் அதே ஸ்டெப் தான். அதை நீங்க ஓனா நீங்க பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ டியூ டு டைம் கன்ஸ்ட்ரெயின் நான் மிட் கேப் மட்டும் நான் பண்ணி காட்டுறேன். மத்த எல்லாமே சேம் அதே டெட்டோ தான். ஓகேங்களா? ஓகே. சோ எப்படி ஒரு ஸ்மால் கேப், மிட் கேப் அண்ட் ஃபிளெக்ஸி மல்டி எப்படி நீங்க சூஸ் பண்ணணும்னா, அதோட அந்த ஃபண்டோட ஏஎம்யூ, அதாவது அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? அதோட ஃபண்டோட ஏஎம்யூ பாத்தீங்கன்னா மினிமம் வந்து 1000 crore இருக்கும். ஓகேங்களா? மினிமம் 1000 crore இருக்கணும். அண்ட் மேக்ஸிமம் வந்து 10,000 crore இருக்கும். ஓகேங்களா? அதாவது அந்த நீங்க சூஸ் பண்ற ஃபண்டோட ஏஎம்யூ வந்து பாத்தீங்கன்னா 1000 சிஆர்ல இருந்து 10,000 சிஆருக்குள்ள இருக்கும். ஓகேங்களா? ஏன் இந்த ஃபில்டர் பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஏஎம், அதாவது ரொம்ப கம்மியான ஏஎம் பாத்தீங்கன்னா அது வந்து புது ஃபண்டா இருக்கும். ஓகேங்களா? கம்மியா, அதாவது அதோட ஏஎம்யூ வந்து ரொம்ப கம்மியா இருக்கும்போது அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது ஃபண்டா இருக்கும். ஓகேங்களா? சோ புது ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. ஓகேங்களா? சோ ஆல்வேஸ் ஒரு 1000 சிஆர் இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்டேபிளான ஒரு ஃபண்ட் கம்பெனி தான். ஓகேங்களா? சோ மினிமம் வந்து 1000 இருக்கணும். 1000 கம்மியா இருந்துச்சுன்னா, மீன்வைல் அது வந்து ஒரு புதுசான ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இருக்கும். அதுல போட்டு நீங்க நம்ம இன்வெஸ்ட்மென்ட்ட தேவையில்லாம ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஓகேங்களா? அண்ட் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 10,000 சிஆர் இருந்தா போதும். ஓகேங்களா? அதாவது அசெட் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துட்டீங்கன்னா 10,000ங்கிறது ரொம்ப கம்மி. சம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மோர் தென் 5,000, 1 lakh சிஆர்லாம் இருக்கு. ஓகேங்களா? நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து 10,000 சிஆருக்குள்ள இருக்கணும். ஓகேங்களா? ஏன் மேக்ஸிமம் 10,000 சிஆருக்குள்ள இருக்கணுங்கிற மாதிரி நான் ஏன் சொல்றேன்னா, செபிக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதாவது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனி வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்ட்டிகுலர் கம்பெனில மோர் தென் 10% மேல அலோகேஷன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டாக்கோ கம்பெனிலயோ மோர் தென் 10% மேல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சோ அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட், அதாவது அந்த ஏஎம்யூ வந்து அதிகமா அதிகமா இருக்க இருக்க என்ன ஆகும்னா, அது வந்து கம்பெனி வந்து ஒரு பெரிய கம்பெனி. ஓகேங்களா? அதாவது எக்ஸாம்பிள் வந்து இப்போ 10,000 crore இருக்குன்னா 10,000 crore நான் வந்து மேனேஜ் பண்ணணும். ஓகேங்களா? எவ்ரி எவ்ரி மந்த் அந்த 10,000 crore நான் மேனேஜ் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா என்னோட ஃபண்ட் சைஸ் வந்து அதிகமா அதிகமா என்ன ஆகும், என்னோட
டீம் சைஸ் வந்து அதிகமா இருக்கும். எக்ஸாம்பிள் இப்ப இந்த 10,000 வந்து பாத்தீங்கன்னா நான் 4 பேர் வச்சு மேனேஜ் பண்ணிடுறேன். இன்கேஸ் என்னுடைய 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 அந்த ஏஎம்யூ வந்து அதிகமா ஆக ஆக என்ன ஆகும், நான் ஒரு பெரிய ஆபீஸ் செட்டப் பண்ணணும். எனக்குன்னு ஒரு ரிசர்ச் டீம் வேணும். ஓகேங்களா? ஏன்னா ஆஸ் பர் செபி ரூல் பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில 10% மேல வந்து அவன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா அவனுடைய அமௌண்ட் அதிகமா வர வர அவன் என்ன ஆகும்னா அவன் ஆட்டோமேட்டிக்கா வந்து அடுத்த கம்பெனி, அதாவது வேற என்ன பெஸ்டான கம்பெனிஸா வந்து அவன் அவன் ரிசர்ச் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? அதுக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டீம் வேணும். அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் செகண்ட். ஓகேங்களா? சோ இப்படி பட்சத்துல என்ன ஆகும்னா நம்மளோட ஃபண்ட் சைஸ் அதிகமா என்ன ஆகும்னா அவ வந்து ஒரு அவ வந்து அந்த ஃபண்ட் மேனேஜர் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த அடுத்தடுத்து பெர்ஃபார்ம் பண்ற கம்பெனிஸா வந்து சூஸ் பண்ற மாதிரி ஆயிரும். இன்கேஸ் அவ நல்ல கம்பெனி சூஸ் பண்ணிட்டா ஓகே. இன்கேஸ் அவ வந்து நல்ல கம்பெனிஸ சூஸ் பண்ணாம இருந்தா நம்மளுடைய பணம் வந்து ரிஸ்க்ல போயிடும். ஓகேங்களா? சோ அதனாலதான் சொல்றேன், அந்த அந்த ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் பண்ற பணம் வந்து பாத்தீங்கன்னா 1000 CRல இருந்து 10,000 CRக்குள்ள இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு மேல போச்சுன்னா அதுக்கு மேல போச்சுன்னா பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, அது கொஞ்சம் ரிஸ்க். ஓகேங்களா? சோ இதுக்குள்ள இருக்க மாதிரி பாருங்க. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபைவ் இயரோட சிஏஜிஆர் அந்த ட்ராக் ரெக்கார்ட் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனி பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கான ட்ராக் ரெக்கார்டு இருக்கணும். இல்ல 5 இயர்ஸ்க்கான ட்ராக் ரெக்கார்டு இருக்கணும். 5 இயர்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ மோர் தென் 5 இயர்ஸ் ட்ராக் ரெக்கார்டு இருந்துச்சுன்னா அது நல்ல கம்பெனி. 5 இயர்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா அது வந்து புதுசா புது புது கம்பெனி. ஸோ புது கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணி நம்ம தேவையில்லாம ரிஸ்க் எடுக்க வருமா? ஓகேங்களா? ஸோ அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் சிஏஜிஆர் இருக்கணும். 5 இயர்ஸ் ஆன ட்ராக் ரெக்கார்டு இருக்கும். அதாவது சிஏஜிஆர் மீன்ஸ் பாத்தீங்கன்னா காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட். ஓகேங்களா? அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் growth, ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் தான் வந்து சிஏஜிஆர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது இப்போ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இயர் வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனி வந்து 15% ரிட்டர்ன்ஸ் வருது. செகண்ட் இயர் வந்து 13% ரிட்டர்ன்ஸ் வருது. தென் ஃபோர்த் இயர் பாத்தீங்கன்னா 12% ரிட்டர்ன்ஸ் வருது. இது மொத்த மொத்த ரிட்டர்ன்ஸையும் ஆவரேஜ் பண்ணுவாங்க இல்லையா? அதுதான் வந்து இந்த ஆவரேஜ் தான் வந்து சிஏஜிஆர்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ 5 இயர்ஸ் சிஏஜிஆர்னா 5 இயர்ஸ்க்கான ஆனுவல் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ். ஓகேங்களா? அதுதான். ஸோ நத்திங் பட் அதுதான். ஓகேங்களா? ஸோ 5 இயர்ஸ் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கணும். 5 இயர்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்க எலிமினேட் பண்ணிருங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சார்டினோ ரேஷியோ. ஸோ சார்டினோ ரேஷியோனா சிம்பிளா சொல்லணும்னா எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து அப் ட்ரெண்டாவே இருக்காது. அப்பப்போ டவுன் ட்ரெண்டாவும் போகும். ஓகேங்களா? அப்படி பட்சத்துல மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டா போகும்போது பாத்தீங்கன்னா அந்த ஃபண்ட் மேனேஜர் பாத்தீங்கன்னா, அதாவது மார்க்கெட் டவுன் ட்ரெண்டா போகுதுன்னா கண்டிப்பா ரிஸ்க் தான். ஓகேங்களா? அந்த ரிஸ்க எப்படி அவன் ஸ்மார்ட்டா மேனேஜ் பண்றான், அதுதான் வந்து சார்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல போகுது. மார்க்கெட் வந்து ரிஸ்க்ல போயிட்டு இருக்கு. அந்த ரிஸ்க்ல இருக்கும்போது அந்த ரிஸ்க எப்படி பாத்தீங்கன்னா அவன் வந்து மேனேஜ் பண்றான், அதுதான் வந்து சார்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த சார்ட் ரேஷியோ வந்து அந்த சார்டினரி ரேஷியோ வந்து எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு பெட்டர். ஹையர் த பெட்டர் த சார்டினரி ரேஷியோ. ஸோ மேக்ஸிமம் சார்டினரி ரேஷியோ பாத்தீங்கன்னா 1 to 2 அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? 1 to 10 தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சார்டினரி ரேஷியோ 1 இருந்தாலே பாத்தீங்கன்னா அது வந்து நல்ல ஒரு ஃபண்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? 1 to அந்த மாதிரி இருந்தாலே நல்ல ஒரு ஃபண்ட். ஓகேங்களா? சம் அதாவது பாசிட்டிவ்ல இருக்கும். ஓகேங்களா? சம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அதோட சார்டினரி ரேஷியோ வந்து நெகட்டிவ்ல இருக்கும். ஓகே. ஸோ நெகட்டிவ்ல இருக்கும்போது என்ன ஆகும்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல போகும்போது அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து கரெக்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி மீனிங் ஆகுது. ஓகேங்களா? ஓகே. ஏன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது நம்ம யாருக்குமே வந்து எந்த ஒரு பயம் எதுவுமே இருக்காது. எப்ப மார்க்கெட் கிராஷ் ஆகி கீழே வருதோ அப்ப எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நர்வஸ் ஆவாங்க. ஓகேங்களா? அந்த டைம் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி வந்து ரிஸ்க் எப்படி மேனேஜ் பண்றான் அதை பொறுத்து தான் வந்து இந்த சார்ட் ரேஷியோ வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மோர் தென் 15% ப்ராபபிலிட்டி ஆஃப் ரோலிங் ரிட்டர்ன்ஸ். ஓகேங்களா? இது ஒரு இம்பார்ட்டான ஃபேக்டர், ரோலிங் ரிட்டர்ன்ஸ். ஸோ ரோலிங் ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியாது. ஓகேங்களா? ஸோ ஒரு மிட் கேப் ஸ்மால் கேப் ஃபண்ட் ஒரு ஈக்விட்டி ஃபண்ட் நீங்க சூஸ் பண்ணணும்னா ரோலிங் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்க அவசியம் அதுதான் வந்து பெரிய ரோல் வந்து பிளே பிளே பண்ணுது. ஓகேங்களா? சோ அதாவது ரிட்டர்ன்ஸ் மீன்ஸ் எப்படி சொல்ல, அதாவது ரிட்டர்ன்ஸ் மீன்ஸ் எப்படி சொல்லணும்னா அதாவது 1 இயர் ரிட்டர்ன் 2 இயர் ரிட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க. அப்படி அது எப்படின்னா ஸ்ட்ரைட்டா பாயிண்ட் அவுட் பண்றது. எக்ஸாம்பிள்
போன இயர் பாத்தீங்கன்னா 12% ரிட்டர்ன் கொடுத்துச்சு. ஓகேங்களா? இந்த இந்த இயர் பாத்தீங்கன்னா 13% ரிட்டர்ன் கொடுத்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா சைடா பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஓகேங்களா? ரோலிங் ரிட்டர்னுங்கிற போது எப்படி அதை ஏதாவது சொல்லுவாங்கன்னா, சிம்பிளா சொல்லணும்னா, சே எக்ஸாம்பிள் ஒரு 10 வருஷம் இருக்கு. ஓகேங்களா? அந்த 10 வருஷம் டைம் கேப்ல நமக்கு எத்தனை 5 வருஷம் இருக்கு சொல்லுங்க. 10 இயர்ஸ் இருக்கு. அந்த 10 இயர்ஸ் சைக்கிள்ல நமக்கு எத்தனை 5 இயர்ஸ்க்கான சைக்கிள் இருக்கு? நீங்க எல்லாரும் நினைக்கிறது 10 இயர்ஸ்னா எத்தனை 5 இயர்ஸ் சைக்கிள்னா ரெண்டுன்னு. கரெக்டா? உங்க எல்லாரும் மைண்ட்ல ரெண்டு தான் வரும். பட் ஆனா ஆன்சர் அதுக்கு அது கிடையாது. தேர் ஆர் தௌசண்ட்ஸ் ஆஃப் சைக்கிள்ஸ். ஓகே, தேர் ஆர் தௌசண்ட்ஸ் ஆஃப் 5 இயர்ஸ் சைக்கிள்ஸ் இன் அ டைம் ஆஃப் 10 இயர்ஸ். எப்படி சொல்றோம் பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் ஜனவரி 1 ஜனவரி 1 2020. ஓகேங்களா? அதுல இருந்து ஜனவரி 1 2021 ஓகேங்களா? அந்த 5 இயர் வருதா? அடுத்து ஜனவரி 2 ஜனவரி 2 2020, தென் ஜனவரி 2 2025. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு டேட் வைஸ் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு டேட் வைஸ் வந்து பாக்குறதா வந்து ரோலிங் ரிட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கான ரோலிங் ரிட்டர்ன்ஸ் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? அந்த 5 இயர்ஸ் அந்த ரோலிங் ரிட்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா எது எந்த ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா 15% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும் ப்ராபபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா? எது மோர் தென் 15% கொடுக்கணும் ப்ராபபிலிட்டி இருக்கு. அதை வச்சு நம்ம வந்து டினோட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தியரியா சொல்லும் போது புரியாம இருக்கும். உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலா நான் எப்படி பண்றது காட்டுறேன். ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒன் டைம் தான் நீங்க பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஒன் டைம் தான் பண்ணுவீங்க. அந்த ஃபண்டை சூஸ் பண்ணிட்டு நீங்க ஒன் டைம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணா போதும். லைஃப் லாங் உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. தென் எப்பப்பெல்லாம் வந்து இயர்லி ஒன்ஸ் நீங்க மானிட்டர் பண்ணா போதும். ஓகேங்களா? அந்த ஃபண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணது நீங்க மானிட்டர் பண்ணா போதும். ஓகே. ஓகே. சோ நெக்ஸ்ட் நம்ம லைவா நம்ம பாத்திரலாம் சார். ஓகே. சோ ஓகே. சோ என்னோட எக்ஸல் ஸ்கிரீன் விசிபிளா? எஸ், விசிபிள். ஓகே. சோ ஒரே எக்ஸல் டூல் தான். ஓகேங்களா? இதே இந்த ஒரே எக்ஸல் டூல்ல பாத்தீங்கன்னா இங்க இண்டெக்ஸ் ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. சோ நான் வந்து இந்த மிட் கேப், ஓகே, இந்த மிட் கேப் எப்படி சூஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓபன் டிக்கெட் டைப் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கிரீனர் அண்ட் சூஸ் த கேட்டகரி. ஓகே. சோ லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிக்கெட் டைப் அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகே. யா. ஓகே. சோ இது என்ன பண்ணணும், நம்ம ஃபண்ட் கேட்டகரி சூஸ் பண்ண போறோம். ஓகே. சோ இப்ப நம்ம என்ன கேட்டகரி பார்க்கறோம்? ஈக்விட்டியில வந்து பாத்தீங்கன்னா மிட் கேப் பார்க்க போறோம். ஓகே. மத்தெல்லாம் அன்டிக் ஐக்கான் பார்த்துருக்கோம். ஓகே. சோ ஒன்லி ஓகே ஈக்விட்டியில மிட் கேப்னு பார்க்க போறோம். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஒன்றும் இல்லை. ஸோ நத்திங் பட் பிளான் ஆல்வேஸ் கோ ஃபார் growth plan. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் கமிங் டு எக்ஸல். ஓகே. ஸோ டிக்கெட் டைப் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம கேட்டகரி சூஸ் பண்ணியாச்சு. அடுத்த ஃபில்டர் பாத்தீங்கன்னா செட் ஏஎம்யூ ஃபில்டர். மினிமம் வந்து 1000 சிஆர், மேக்ஸிமம் வந்து 10,000 சிஆர். ஓகே. யா. ஸ்கிரீன் விசிபிள் தானா? எஸ், விசிபிள். ஓகே. இன்கேஸ் ஏதாவது ஸ்கிரீன் விசிபிள் இல்லைன்னா என்னை வந்து அலர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 1000 சிஆர். இது வந்து ஆல்ரெடி வந்து இது வந்து குரோர்ல தான் அதோட வேல்யூ இருக்கு. ஓகேங்களா? ஸோ 1000 சிஆர். ஸோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 10,000 சிஆர். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த ஏஎம்பி வந்து அதிகமா இருந்தாலும் பிரச்சனை, கம்மியா இருந்தாலும் பிரச்சனை. ஓகேங்களா? அதனால அந்த இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு இது வரும். ஸோ 10,000 சிஆர். ஓகேங்களா? எஸ். ஓகே. ஸோ ஃபில்டர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸல்ல வாங்க. நெக்ஸ்ட் மூணாவது ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கு? சார்ட் பை 5 இயர்ஸ் சிஏஜிஆர், அதாவது டிசைனிங் ஆர்டர். ஓகேங்களா? தென் எக்ஸிக்யூட் ஆஃப் ஃபண்ட்ஸ் வித் லெஸ் தென் 5 இயர் ஹிஸ்டரி. ஓகே. அண்ட் செலக்டட் டாப் 10. ஓகே. ஸோ ஓகே. யா. ஓகே. ஸோ நமக்கு வந்து இந்த இந்த 3 இயர்ஸ் சிஏ தேவையில்லை. ஓகே. நம்ம ஆட் ஃபில்டர் போய் இப்போ நமக்கு வந்து 5 இயர்ஸோட சிஏஜிஆர் வேணும். ஓகேங்களா? இங்க இருக்கு. இந்த ஆட் ஃபில்டர்ல போய் இங்க ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ரிட்டர்ன்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு 5 இயர்ஸ். ஓகே. அதை டிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நமக்கு வந்து சார்ட்டின் ரேஷியோ வேணும். ஓகேங்களா? இங்க இருக்க ரேஷியோ செக்மெண்ட். இந்த ரேஷியோல போயிட்டு இங்க இருக்கு சார்ட்டின் ரேஷியோ. ரெண்டு இருக்கும். சார்ட்டின் ரேஷியோ ஷார்ப் இருக்கும். ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரெண்டு வேற. ஓகேங்களா?
சார்ட் ரேஷியோ அதை மட்டும் நீங்க டிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டிக் பண்ணிட்டு டன் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்க 5 இயர்ஸ் சிஏஜர் கிடைச்சிருச்சு, தென் சார்ட் ரேஷியோ கிடைச்சிருச்சு, தென் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஆல்ரெடி இருக்கு. ஓகேங்களா? இந்த 3 ஃபில்டர் பண்ணியாச்சு. ஓகே ஓகே, காட் இட். ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்மளுடைய அந்த 5 இயர்ஸ் சிஏஜர் நம்ம வந்து இது பண்றோம். அதாவது டிசைனிங் பெருசுல இருந்து சின்னது பண்றோம். ஓகேங்களா? அதாவது டிசைனிங் அளவுல சால்வ் பண்றோம். எது அதிக ரிட்டர்ன்ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஃபில்டர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணி அங்க ஆட்டோமேட்டிக் ஃபில்டர் ஆயிரும். ஓகேங்களா? எஸ், அதாவது டிசைனிங் ஆர்டர்ல காட்டுது. ஓகேங்களா? அதாவது பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட்ல இருக்கு 30, 29. ஓகே ஓகேங்களா? சோ மத்த ஃபண்ட்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு இல்ல. அதாவது இப்ப இந்த ஃபண்ட்லாம் பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் ட்ராக் ரெக்கார்டா இல்ல. இது வந்து புதுசா வந்த ஃபண்ட். ஓகேங்களா? ஓகே, சோ மொத்தமா எத்தனை இருக்கு? மொத்தமா 8, 9 இருக்கு. ஓகேங்களா? இந்த ஒன்பது தான் பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கான ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. ஓகேங்களா? So எல்லாமே மிட் கேப், growth, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. எஸ். ஓகேங்களா? சோ எஸ், நம்ம பார்க்க போற 3 பாராமீட்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்க போறோம், தென் சார்ட் ரேஷியோ பார்க்க போறோம், தென் வந்து இந்த ரோலிங் ரிட்டர்ன்ஸ் பார்க்க போறோம். ஓகே, ரோலிங் ரிட்டர்ன்ஸ் வந்து அது வேற டூல் இருக்கு. ஓகே எஸ். ஸோ கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணுங்க. நான் ஸ்லோவா தான் போறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது அதாவது நமக்கு என்ன சொல்றது, அந்த எதுலாம் 5 இயர்ஸ் சிஏஜர் இருக்கோ அதை மட்டும் சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? 5 இயர்ஸ் கீழே ட்ராக் ரெக்கார்ட் இருக்கிறது வேணாம். ஓகேங்களா? அது வந்து ரொம்ப ரிஸ்க். ஓகேங்களா? சோ இந்த 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 8 ஃபண்ட் தான் பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கான சிஏஜிஆர் இருக்கு. ஓகே, அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, காப்பி பண்ணிட்டு ஒரு தனி செப்பரேட் எக்ஸல் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? செப்பரேட் எக்ஸல் ஓபன் பண்ணிட்டு ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிருங்க. ஓகே, எக்ஸல் விசிபிளா? எஸ், விசிபிள். ஓகேங்களா? ஸோ ஓகே, இது வந்து ஃபண்டு டைப். ஓகே, இது என்ன இது வந்து ஏஎம்பி. ஓகே, டவுட்டா இருந்தா அந்த உங்களோட ஸ்கிரீனரை பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஏஎம்பியோ, அடுத்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, தென் 5 இயர்ஸ் சிஜிஆர், 5 இயர்ஸ் சிஏஜிஆர் அண்ட் வந்து சார்ட் ரேஷியோ. ஓகே, ஸோ ஜஸ்ட் உங்க அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் சிஏஜிஆர், ஜஸ்ட் உங்க அண்டர்ஸ்டாண்டிங் தான். தென் பாத்தீங்கன்னா கடைசியா சார்ட் ரேஷியோ. ஓகே, யா. ஸோ சேம், இப்போ நம்ம டேட்டா எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்மளோட எக்ஸல் டூல் இங்க இருக்கு. நம்மளோட எக்ஸல் டூல் தெரியுதா? ஓகே, ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஓகேங்களா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டா எடுத்தாச்சு. இப்போ ஃபோர்த் ஸ்டெப் பாத்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் ஃபண்ட் நேம் அண்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா? அந்த ஃபண்ட் நேமும் எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து காப்பி பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ ஃபண்ட் நேம் இங்க இருக்கு. ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணும்போது கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் வி. ஓகேங்களா? ஓகே, கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் வி. ஓகே, ஸோ ஃபண்ட் நேமா சூஸ் பண்ணிட்டோம். சேம் இது அதே மாதிரி தான். உங்க அந்த கிரீன் கலர் செல்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க வந்து இன்புட் செல்லு, இந்த ரெட் கலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா செல். ஓகேங்களா? இதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ அடுத்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. சேம் அதே ஆர்டர்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க. ஓகே, காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? நீங்க டேட்டா கொடுக்க இங்க வந்து ஒரு ரேங்கிங் போயிட்டு இருக்கு. ஓகே, இது வந்து ஒரு ஒரு வெயிட்டேஜ் மாதிரி. ஓகேங்களா? அதாவது நீங்க ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணணும்னா நான் வந்து சம் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கேன். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 10% வெயிட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அந்த ரோலிங் ரிட்டர்ன்ஸ்க்கு 40% வெயிட்டேஜ், அந்த 15% ப்ராபபிலிட்டி அது வந்து 20%, அண்ட் சர்டன் ரேஷியோ 30%. ஓகேங்களா? ஸோ நான் சம் செட்டன் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதுல ஐடியா இல்லைன்னா இந்த வெயிட்டேஜ் நீங்க டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை, ஆஸ் இட் இஸ் விட்டுருங்க. இது வந்து சம் ஆஃப் த ஆஸ் பர் மார்க்கெட் ஸ்டாண்டர்ட் அந்த வெயிட்டேஜ் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இல்லைன்னா தெரியலன்னா அப்படியே விட்டுருங்க. நோ இஷ்யூ, இதுவே கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? தென் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் ஆன ரோலிங் ரிட்டர்ன்ஸ் கேக்குது. ஓகேங்களா? அந்த 5 இயர்ஸ் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. ஸ்டெப் 5 என்டர் த ரோலிங் ரிட்டர்ன்ஸ் மோர் தென். ஓகேங்களா? ஸோ இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வைசர் கோச்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் அது உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த ரோலிங் ரிட்டர்ன்ஸ் நீங்க வந்து சூஸ் பண்ணலாம்.
ஸோ இது எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இது சம் சம் நீங்க ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த லிங்க் ஓபன் பண்ணா இப்படிதான் வரும். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா இது செலக்ட் கேட்டகரி கேட்டகரி டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கேட்டகரி டைப் பண்ணிக்கோங்க. என்ன கேட்டகரி பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா இது மிட் கேப். ஓகே, ஸோ மிட் கேப் கேட்டகரி. ஓகேங்களா? ஸோ மிட் கேப் கேட்டகரி சூஸ் பண்ணிட்டீங்க. தென் ஃபண்ட் நேம் நீங்க சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மொத்தம் 8 இருக்கு. ஓகேங்களா? ஸோ உனக்கு ஒன் பை ஒன்னா காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? காப்பி காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க சர்ச் பண்ற மாதிரி இருக்கும் இந்த ஃபண்ட் நேம். ஓகேங்களா? காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அந்த ஃபண்ட் நேம் வந்து உங்களுக்கு வந்து இது சஜஷன் வரும். ஓகேங்களா? இது வந்து ரெண்டு டைப் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா? ரெண்டு டைப். ஒன்னு வந்து growth டைரக்ட், இது வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா இருக்கும். ஓகேங்களா? சோ நம்ம வந்து வி ஆல்வேஸ் கோ ஃபார் டைரக்ட். ஓகேங்களா? சோ டைரக்டா நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குவாண்டம் காப்பி பண்ணிக்கோங்க, பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணிட்டு அதை சர்ச் பண்ணுங்க நீங்க. ஓகே, ஓகே, இது பாத்தீங்கன்னா இங்க இருக்கு growth டைரக்ட். ஓகே, நெக்ஸ்ட் மகேந்திரா காப்பி காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா எஸ் டைரக்ட் ப்ரோக்கர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் யூனியன் கம்பெனி காப்பி பண்ணிக்கோங்க, இங்க பேஸ்ட் பண்றீங்க. ஓகே, ஓகே, டைரக்ட் ப்ரோக்கர்ஸ். நெக்ஸ்ட் ஐசிஐசி ப்ரொடென்ஷியல் மெட்கேப். ஸோ நம்ம அட் டைம் பாத்தீங்கன்னா 5 தான் நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அஞ்சு அஞ்சு படுத்து ரிசல்ட் எடுத்துக்கோங்க, மத்த 5 பாத்துக்கலாம். ஸோ ஐசிஐசி ப்ரொடென்ஷியல் மிட் கேப் டைரக்ட் ப்ரோக்கர். ஓகே, சூஸ் பண்ணுறோம். ஓகே, ஓகே. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 5 இயர்ஸ்க்கான ரோலிங் ரிட்டர்ன் நம்ம வந்து சூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ 5 இயர்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸ்டார்ட் டேட். ஓகேங்களா? அதாவது நம்ம வந்து 5 இயர்ஸ்க்கான ரோலிங் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறோம். அதாவது டைம் பீரியட் பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ். அந்த 10 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கான ரோலிங் ரிட்டர்ன்ஸ் நம்ம வந்து எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா சிம்பிள். இது வந்து 2025. ஓகேங்களா? ஸோ 2025 போது இந்த 10 வருஷம் முன்னாடி கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ 2025 போது 2025 ஸோ 10 வருஷம் முன்னாடி 2015. ஓகேங்களா? 2015. ஓகேங்களா? 2015 கொடுத்துருங்க. 2015ல ஜஸ்ட் ஜனவரி 1 கொடுத்துருங்க. ஓகேங்களா? புரிஞ்சுது? அதாவது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கான ரோலிங் ரிட்டர்ன் வேணும். இந்த 10 இயர்ஸ் கேப்ல 5 இயர்ஸ்க்கான ரோலிங் ரிட்டர்ன்ஸ் வேணும். ஓகேங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து 5 இயர்ஸ் கொடுத்துட்டேன். ஸ்டார்ட் டேட் பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ் பிஃபோர் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு செக் பண்ணி எல்லாமே வந்து டைரக்ட் க்ரோத் செக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஓகே, சப்மிட் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன வருது பாத்தீங்கன்னா மகேந்திரா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் பாத்தீங்கன்னா 2018 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ் கூட இல்ல. அதாவது லெஸ் தென் 10 இயர்ஸ் தான் இருக்கு. ஸோ அப்ப நம்ம அந்த ஃபண்டை நம்ம வந்து இது பண்ணிடலாம், நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ மகேந்திரா நம்ம வந்து டெலிட் பண்ணிடலாம். ஓகே, இங்க இருக்கு. இது வந்து இது பண்ணிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு ஃபண்ட் நம்ம ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப கடைசி ஐசிஐசி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து டாடா. ஓகே, டேரக்ட். ஓகே, சேம் அதே தான். நெக்ஸ்ட் சப்மிட் கொடுக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து யூனியன் மிட் கேப். இது வந்து பாத்தீங்கன்னா 2020. அதாவது இப்போ ஆரம்பிச்சு 5 இயர்ஸ் தான் இருக்கு. ஓகே, இதுவுமே ரொம்ப புது ஃபண்டு. இதுவுமே நீங்க வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ யூனியன் நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே, இது பதிலாக இன்னொரு ஃபண்ட் என்ன சூஸ் பண்ணலாம் பார்த்து கடைசியா டாட்டா எடுத்துருக்கோமா? ஓகே, அந்த பரோடா பிஎன்பி. ஓகேங்களா? எஸ், இதை சூஸ் பண்ணிக்கலாம். பரோடா கேப் டேரக்ட். ஓகேங்களா? எஸ், நான் சப்மிட் பண்றேன். எஸ், லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ வெரி சிம்பிள். ஓகே, ஓகே. ஸோ நீங்க கடையை சூஸ் பண்ணிட்டீங்க, அந்த 5 ஃபண்டை சூஸ் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு இப்போ 5 ஃபண்ட் நம்ம கொடுத்த 5 ஃபண்ட் வந்துச்சு. 1, 2, 3, 4. ஓகே, ஏதோ ஃபண்ட் கரெக்டா வரல. ஓகே, ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4 வந்துச்சு. ஓகே, ஓகே. ஸோ இந்த இந்த டேட்டா எடுக்கலாம். ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஆன ஆவரேஜ் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் கேட்டிருக்கோம். ஓகேங்களா?
இங்க இருக்கு. இங்க இருக்கா? இந்த இது வந்து இந்த ரோலிங் ரிட்டர்ன்ஸோட டேட்டா. இது வந்து 5 இயர்ஸ்க்கான ஆவரேஜ். ஓகே. ஸோ 22.29 குவாண்டம் மிட்கா பாத்தீங்கன்னா 22.25. ஜஸ்ட் நீங்க காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? 22.25% வரும். இங்க இருக்கு பாருங்க. கண்ட்ரோல் சுப்ளிசி. ஓகே. ஓகேங்களா? எஸ் 22. ஓகே. நெக்ஸ்ட் ஐசிசி ப்ரொடென்ஷியல். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா 16% ஆவரேஜ். 16.35. எது? ஐசிசி. ஜஸ்ட் காட்டலாம். ஓகே. என்ன இருக்கு? 16.35. ஓகே. ஏதோ பாண்ட் மாறிடுச்சு. ஓகே. 16.35. ஓகே. நான் டைப் பண்ணிடலாம். 16.35. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இன்வெஸ்கோ இந்தியா 19.27. இன்வெஸ்கோ இந்தியா 19.27. 19.27. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டாடா மிட் கேப் 17.84. 17.85. 17.84. ஓகே. 17.84 percentage வரும். percentage வரும். சரி. ஓகே. பர்சன்டேஜ் செட் பண்ணுவோம். டாடா மிட் கேப். எஸ். 17.84. ஓகே. ஓகே. ஐ திங்க் பர்சன்டேஜ் நான் செட் பண்ணுவேன். வெயிட் பண்ணி. ஓகே. எல்லாமே இதுல இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பரோடா பிஎன்பி. இல்ல இங்க என்ன இருக்கு? ஓகே. டாடா. ஓகே. ஸோ நம்ம ரைட் நோ பாத்தீங்கன்னா அசப்னோ வந்து பாத்தீங்கன்னா 4 ஃபண்ட் நம்ம சூஸ் பண்ணிட்டோம். ஸோ கடைசியா நம்ம ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதாவது 15%, அதாவது எபோ 15%ஓட ப்ராபபிலிட்டி கேட்டிருக்கேன். ஓகே. ஓகே. ஸோ இது கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகும், அவ்வளவுதான். முடிச்சது. ஓகேங்களா? ஸோ அதாவது பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ். அதாவது ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 15% மேல எதுதான் வந்து ரிட்டர்ன்ஸ் தர சொல்லிட்டு ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா? அதாவது லாஸ்ட் இந்த 5 இயர்ஸ் அந்த அந்த 5 இயர்ஸ் இந்த ரோலிங் ரிட்டர்ன் வச்சுட்டு பாத்தீங்கன்னா இந்த ஃபண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா மோர் தென் 15% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராபபிலிட்டியை நம்ம வந்து ரேங்க் பண்றோம். ஓகே. ஸோ இங்க இருக்கு. ஸோ மோர் தென் 15%. ஓகேங்களா? இது 15 டு 20 அந்த கிரேட்டர் தென் 20. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்றோம். ஓகேங்களா? ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம போறோம். ஓகே. ஜஸ்ட் உங்களோட போன் கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. இது மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு இதா இருக்கும். கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகும். பட் ஒன்ஸ் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு அதுக்கு நீங்க இந்த பக்கமா நீங்க வர தேவையில்லை. ஓகே. சோ நான் என்ன பண்றேன், இந்த குவாண்ட் மிட் கேம்ப்ல பாத்தீங்கன்னா எபோ கிரேட்டர் than 15% இது சொல்றோம். ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா 13.18. நெக்ஸ்ட் 64. ரெண்டும் கூட்டினா ரெண்டையும் அடிஷன் பண்ணா எனக்கு வந்து 78.06 வருது. ஓகே. 78.06. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃபண்ட் பாத்தீங்கன்னா ஐசிசி ப்ரொடக்ஷன். ஓகே. இதுல பாத்தீங்கன்னா 23.79 பிளஸ் 28.99. ஸோ ரெண்டையும் நான் பிளஸ் பண்ணா எனக்கு வந்து 52.71 வருது. 52.71. எது? ஐசிஐசி. ஓகே. 52.7. ஓகே. ஓகே. ரவுண்ட் ஆஃப் 5 வந்துடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்வெஸ்கோ பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட அதோட அதோட
greater than 15% probability. 33.19 plus 38.68. இது ரெண்டையும் நான் அடிஷன் பண்ணா 71.87. ஓகே, இதுக்கு இன்வெஸ்ட் ஓகே 71.87. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு? டாடா மிட் கேப். ஓகே, 25.74 plus 36.66. ஓகே, ஸோ ரெண்டையும் நான் கூட்டணும்னா எனக்கு வந்து 62.8. ஓகே, எஸ். ஓகே, நம்ம வந்து இப்ப 4 ஃபண்ட் எடுத்துட்டோம். ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்து மகேந்திரன் நமக்கு வந்து காட்டல. ஓகேங்களா, ஸோ அப்படிங்கும்போது நம்ம இதை வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். டெலிட் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த யூனியனும் நமக்கு வந்து ட்ராக் ரெக்கார்ட் இல்லை, அதையும் நம்ம வந்து டெலிட் பண்ணிடலாம். ஓகேங்களா, டெலிட் பண்ணிட்டு இந்த ஐசிஐசிஐ இதெல்லாம் காட்டும். இது ரெண்டு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. ஓகேங்களா, ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு இங்க வந்து Ctrl+Shift+. ஓகேங்களா, எஸ். பரோடாவும் நமக்கு காட்டல. கரெக்டா நம்ம பரோடா இருக்கா? ஓகே, பரோடா இருக்கு, பட் என்ன விஷயத்துல நமக்கு பரோடா வரல. ஓகே ஓகே, சோ இதுல வந்து கடைசி அந்த ஆதித்ய பிர்லா நம்ம வந்து நம்ம ஆதித்ய பிர்லா மட்டும் பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அட் டைம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து 5 ஃபண்ட் தான் நம்ம வந்து கொடுக்க முடியும். ஓகேங்களா, இது பார்த்துட்டோம், இது பார்த்துட்டோம், இது பார்த்துட்டோம். என்ன பண்றோம்னா ஆதித்யா பிர்லாவோட நம்ம இது பண்ணோம். ஓகே, சோ ஆதித்யா பிர்லா பாத்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்ம் வந்து ஏபின்னு வரும். ஓகே, இங்க இருக்கு. சோ இங்க இருக்கு. ஓகே, இதுதான் ஏபிஎஸ்எல், அதாவது ஆதித்யா பிர்லா. ஓகேங்களா, மிட் கேப் growth டைரக்ட். ஓகேங்களா, ஏபிஎஸ்எல் ஷார்ட் ஃபார்ம். ஓகே, ஃபுல் நேம் பார்த்து ஓகே. ஓகே, அதான் ஷார்ட் ஃபார்ம் இருக்கு. ஓகேங்களா, சார் இது ஏன் வரல? சூஸ் பண்ணோம். ஓகேங்களா, சேம் அதே இது 5 இயர்ஸ் ஹோல்டிங் ரிட்டர்ன் 10 இயர்ஸ் கேப். ஓகேங்களா, செலக்ட் பண்றோம், சப்மிட் கொடுக்குறோம். ஓகே ஓகே, இப்போ நமக்கு வந்து ஓகே, அதாவது பாத்தீங்கன்னா இந்த பரோடா வந்து பாத்தீங்கன்னா அது 5 இயர்ஸ் ரெக்கார்டு இல்லை, அதனால வந்து அது வந்து ஷோ ஆகல. சொல்லி இப்போ நம்ம ஆக்சஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சரி, ஆதித்யா பிர்லா மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஆவரேஜ் 14.04. ஓகே, இங்க இருக்கு 14.04 பர்சன்டேஜ். நெக்ஸ்ட் இதோட கிரேட்டர் than 15% ப்ராபபிலிட்டி. ஓகே, ஸோ கால்குலேட் எடுத்துக்கோங்க. இந்த ஒண்ணும் இல்ல, சிம்பிள் இந்த கடைசி ரெண்டு காலத்தை அந்த வர ரிட்டர்ன்ஸ் நீங்க ஆட் பண்றீங்க. ஓகேங்களா, ஸோ 13.81 பிளஸ் 23.57. ஸோ ரெண்டையும் பிளஸ் பண்ணா எனக்கு வந்து 37.38. 37.38. ஓகே, எஸ். இப்போ உங்களுக்கு மேஜிக். யா, ஸோ பேங்க் ஆஃப் பரோடா இல்ல, நம்ம வந்து டெலிட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இதை வந்து முன்னாடி கொண்டு போயிடலாம். Ctrl+ காப்பி அண்ட் Ctrl+Shift+ பேஸ்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதை நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஓகே ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஷார்ட்னர் ரேஷியோ. ஓகே, ஷார்ட்னர் ரேஷியோ நம்ம ஃபில் பண்ணலையா? ஓகே, நோ இஷ்யூ. ஓகே, ஷார்ட்னர் ரேஷியோ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து எடுத்திருப்போம். எங்க இருந்து? அந்த டிக்கெட் டேப் இருக்குல்ல, டிக்கெட் டேப் வெப்சைட்ல இருந்து நம்ம ஷார்ட்னர் ரேஷியோ எடுத்திருப்போம். ஓகேங்களா, ஸோ நம்ம அப்படியே காப்பி பண்ண முடியாதுனால நம்ம ஆர்டர் நம்ம நடுவில் டெலீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க முடியும். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் இன்வெஸ்கோ பாத்தீங்கன்னா ஷார்ட்னர் ரேஷியோ எவ்வளோ இருக்கு? 0.07. ஓகேங்களா, 0.07. ஓகேங்களா, சம் ரேஷியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல கூட வரும், மைனஸ்ல இருக்கும். நெக்ஸ்ட் என்ன? குவாண்டோட
ஷார்ட்னர் ரேஷியோ. ஓகே. இது எங்க இருந்து வந்துச்சுன்னா, நான் வந்து அந்த டிக்கெட் டேப்ல இருந்து நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணது. ஓகேங்களா? எஸ். நம்ம கிட்டத்தட்ட முடிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ குவாண்ட் ஃபண்டோட ஷார்ட்னர் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா -0.009. ஸோ மைனஸ் இருக்கு. தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, மார்க்கெட் வந்து டவுன்வர்ட்ல இருக்கும்போது இவன் அந்த அளவுக்கு ரிஸ்க் அட்ஜஸ்ட் ரிஸ்க் 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 அட்ஜஸ்ட்ல எதுவுமே ஸ்டெப் எடுக்கல. அதனால இந்த ஃபண்ட் வந்து மார்க்கெட் கீழே கீழே இறங்கும்போது இதுவுமே வந்து சேர்ந்து கீழே இறங்கிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதான் மீனிங். இன்கேஸ் பாசிட்டிவா இருக்கு, ஒன் அந்த மாதிரி இருக்குன்னா, மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகும்போது, ஸோ இந்த ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கீழே வரல, ஓரளவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டெபிளா இருந்துக்குன்னு மீனிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஐசிஐசி. ஐசிஐசியோட சாஃப்ட்வேர் ரேஷியோ பாத்தீங்கன்னா, ஓகே நான் லிங்க் கிளிக் பண்ணிட்டேன். ஓகே நோ இஷ்யூ. இருக்கு 0.01 பாசிட்டிவ்ல இருக்கு. ஓகே தட்ஸ் வெரி குட். 0.01. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாடா. டாடாவோட இது பாத்தீங்கன்னா ஓகே -0.03. அடுத்து ஆதித்யா பிர்லா மிட் கேப் ஃபண்ட். அது எவ்வளவு கொடுத்துருக்கு பாத்தீங்கன்னா -0.01. ஓகே சம் வாட் பெட்டர். அவ்வளவுதான். ஓகே சிம்பிள். இப்போ உங்களுக்கு ரேங்கிங் வந்துருச்சு. நீங்க ஃபில்டரை சூஸ் பண்ணிட்டு ஓகே டிசைடிங் ஆர்டர் கரெக்டா. ஓகே காட் இட். ரேங்க் 1 ரேங்க் 2 ஸ்கூல் மாதிரி உங்களுக்கு வந்துருச்சு. 5 ரேங்க் வந்துச்சு. ஓகே இந்த ரேங்க் வந்து எதை பேஸ் பண்ணி வந்திருக்குன்னா, நான் வந்து ஒரு அந்த கிரைட்டீரியா அந்த வெயிட்டேஜ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? எனக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா 10%, அதாவது 10% வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாரு, 40% வந்து பாத்தீங்கன்னா அந்த 5 இயர்ஸோட ரோலிங் ரிட்டர்ன்ஸ் பாரு. ஓகேங்களா? எனக்கு வந்து 5 இயர்ஸோட ட்ராக் ரெக்கார்ட் அதான் முக்கியம். அதனால வந்து இந்த 5 இயர்ஸ் ரோலிங் ரிட்டர்ன் இருக்கு. அதாவது இந்த ஃபண்ட்லாம் இப்ப ரேங்க் 1 பாத்தீங்கன்னா இது வந்து 5 இயர்ஸ் பாத்தீங்கன்னா 19% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 5 இயர்ஸாவே வந்து பாத்தீங்கன்னா 19 ரிட்டர்ன்ஸ் வந்து ஆவரேஜா கொடுத்துருக்கு. ஓகேங்களா? சோ ஓகேங்களா இதோட வெயிட்டேஜ் வந்து 40%. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டி மீன்ஸ் இது பாருங்களேன். அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஃபண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எபோவ் 15% ரிட்டர்ன்ஸ் போகும். ஓகேங்களா? எபோவ் 15% ரிட்டர்ன்ஸ் போறதுக்கு இவ்வளவு ப்ராபபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா? அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, 99 சான்சஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான். அதாவது இந்த ஃபண்ட் பாத்தீங்கன்னா இப்ப இன்வெஸ்ட்கோ இந்த ஃபண்ட் பாத்தீங்கன்னா 72% வந்து சான்சஸ் இருக்கு. எதுக்கு? மோர் தென் 15% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறதுக்கு. ஓகேங்களா? இந்த ஐசிஐசி ப்ரொடியூசர் பாத்தீங்கன்னா 53% வந்து சான்சஸ் இருக்கு, 15% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறது. ஓகேங்களா? இது எல்லாமே இந்த இந்த ப்ராபபிலிட்டில பேஸ்ட் ஆன் நம்முடைய ஆவரேஜ் 5 இயர்ஸ் ஆன ரோலிங் ரிட்டர்ன்ஸ் வச்சுதான். ஓகேங்களா? 5 இயர்ஸ் ட்ராக் ரெக்கார்டை வச்சுதான். ஓகேங்களா? சோ நம்ம ஆல்ரெடி வந்து ட்ராக் ரெக்கார்டை தான் நம்ம வந்து டேட்டாவா கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த பண்ணு பாருங்க. குவாண்ட் மிட் கேப் பாத்தீங்கன்னா இது இது வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 78% சான்சஸ் இருக்கு, 15% இது ரிட்டர்ன்ஸ் போல. ஓகேங்களா? அதுதான் வந்து இது வந்து மீன் ஆகுது. ஓகேங்களா? தென் ஷார்டினர் ரேஷியோ. ஷார்டினர் ரேஷியோ பாத்தீங்கன்னா நான் வந்து 20% வந்து வெயிட்டேஜ், சாரி 30% வெயிட்டேஜ் கொடுத்துருப்பேன். ஏன்னா ஓகேங்களா, ஏன்னா நம்ம வந்து நம்ம லாங் டேர்ம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இஸ் ஓகே. சம் பீப்புள் பாத்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் ஆகும்போது நம்ம ஃபண்ட் ரொம்ப கீழே போச்சுன்னா அந்த டைம் நம்ம ரொம்ப ரொம்ப நர்வஸா இருப்போம். அதனால வந்து நான் வந்து ஒரு கன்சர்வேட்டிவ், ரொம்ப அக்ரெசிவா இல்லாம கன்சர்வேட்டிவா வந்து 30% வெயிட்டேஜ் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சோ அந்த 30% வெயிட்டேஜ் வச்சுதான் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரேங்க் 1 பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? எஸ். பட் ஆனா வந்து அது இந்த ப்ராபபிலிட்டி எது இருக்குல்ல, எது ப்ராபபிலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா, அதாவது ரிட்டர்ன் வைஸ் பார்த்தோம்னா குவாண்ட் தான் வந்து ரிட்டர்ன் வைஸ் ஓகே. பட் ஆனா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா இது வந்து அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. ஓகேங்களா? மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல அந்த அளவுக்கு ரிஸ்க் கால்குலேட்டரா வந்து ஃபண்ட் மேனேஜர் ரிஸ்க் கால்குலேட்டர் எதுவும் பண்ணல. ஓகேங்களா? பட் ஆனா இன்வெஸ்ட்கோ பாத்தீங்கன்னா அவரோட சாஃப்ட்வேர் விஷயம் நல்லா இருக்கு. அதாவது மார்க்கெட் டவுன் ஆனாலும் பரவாயில்ல, டவுன் ஆனாலும் இவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கு. அதான் என்னோட சாஃப்ட்வேர் ரேஷியோ பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருக்கு. 0.07. இது ஒரு நல்ல ஒரு நம்பர்ஸ் தான். ஓகேங்களா? மத்த கம்பெனிஸ் எல்லாம் மைனஸ்ல இருக்கு. ஓகேங்களா? சோ பாசிட்டிவ்ல இருக்கும்போது நல்ல ஓகேங்களா? சோ சாஃப்ட்வேர் ரேஷியோ பாசிட்டிவ்ல இருக்கும்போது யூ கேன் கோ ஃபார் இந்த ஃபண்ட். ஓகேங்களா? உங்களுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம். மோர் தென் 70%. அதாவது இந்த ஃபண்ட் வந்து மோர் தென் 15% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு 72% சான்சஸ் இருக்கு. அதுதான் ப்ராபபிலிட்டின்னு சொல்றோம். ஆல்சோ சாஃப்ட்வேர் ரேஷியோ நல்லா இருக்கு. ஓகேங்களா? அண்ட் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா
19% இஸ் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் தான். நம்ம வந்து ரொம்ப அதிகமா நம்ம ஆசைப்படக்கூடாது. நம்ம இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணணும். 6.5 7% மேல நம்ம பீட் பண்ணணும். இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணணும். ஓகேங்களா? பட் இது பத்தி 19% வரைக்கும் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஓகே. நான் சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த பெர்சன்டேஜ கரெக்டா கொடுங்க. ஓகேங்களா? ஓகே. இப்ப ரிசல்ட் பாருங்க. ஓகே. சேம் அதே ரிசல்ட் தான். ஓகேங்களா? சோ ரேங்க் நம்பர் 1 பாத்தீங்கன்னா, சோ நம்பர் 1 ரேங்க் வந்து இன்வெஸ்கோ வந்திருக்கு. செகண்ட் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா குவாண்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? குவாண்ட் வந்து ஈவன் தோ நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்தாலும் அதோட ஷார்ட் ரேஷியோ ரொம்ப கம்மி. ஏன்னா நான் வெயிட்டேஜ் வந்து 30% வெயிட்டேஜ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா எஸ் அதுதான். அதனால ரேங்க் கம்மியா இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு நீங்க வந்து ஷார்ட் ரேஷியோ அதாவது மார்க்கெட் டவுன் ஆனாலும் பரவாயில்ல. என்னோட ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் நெகட்டிவ்ல போனாலும் பரவாயில்ல. நான் வந்து கண்டினியூவா நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து உங்க வெயிட்டேஜ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். நீங்க ஒரு 10% கொடுத்து இங்க 10% பண்ணி இங்க வந்து அதிகமா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்படிங்கும்போது ரிசல்ட் ஓகே சேம் அதே தான் வருது. ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஷார்ட் ரேஷியோ அதாவது என்னோட ஃபண்ட் வந்து நெகட்டிவ்ல வந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து கீப் ஆன் இன்வெஸ்டிங் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல நீங்க ஷார்ட் ரேஷியோ நீங்க அவாய்ட் பண்ணலாம். ஓகேங்களா? பட் என்ன கேட்டா இஸ் பெஸ்ட். ஓகேங்களா? சோ இந்த வெயிட்டேஜ் மெயின்டைன் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ உங்க ரேங்க் வைஸ் வந்துருச்சு. ஓகேங்களா? இன்கேஸ் இப்ப நானா இருந்தா இப்ப ஒரு மிட் கேப் ஃபண்ட்ல இது நம்பர் 1 ட்ராக். ஓகேங்களா? நல்ல ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. 72% சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ ஐ அம் கோயிங் டு சூஸ் த டாப் டாப் ரேங்க். ஓகே. இது இது மிட் கேப் ஃபண்ட். ஓகே. இதே மாதிரி சேம் எல்லாமே சேம். ஸ்மால் கேப் அதே தான். ஃப்ளெக்ஸி கேப்புக்கு இதுதான். மல்டி கேப்புக்கும் இதே தான். இஎல்எஸ்எஸ் இதுதான். ஓகேங்களா? நமக்கு இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு மட்டும் தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். மத்த எல்லா மிட் கேப்பும் உங்களுக்கு ஸ்மால் தான். சேம் தான். ஓகேங்களா? சோ ரொம்ப இது உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகாது. மிட் கேப் ஃபண்ட் சூஸ் பண்ணா உங்களுக்கு வந்து 15 மினிட்ஸ் இருந்தா போதும். 15 மினிட்ஸ்ல நீங்க சூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? எஸ். சோ ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு டைம் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு புதுசா இருக்கும். டைம் ஆகும். ஒன்ஸ் நீங்க பண்ண உங்களுக்கு இதாயிரும். ஓகேங்களா? அதுவும் நீங்க ரெகுலரா நீங்க பண்ண தேவையில்ல. ஒன்ஸ் அந்த ஃபண்ட சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்கேஸ் அந்த ஃபண்ட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல எகைன் நீங்க வந்து இந்த ஒர்க் அவுட்ட நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே. எஸ். சோ உங்களுக்கு எக்ஸல்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்களும் வந்து நீங்க வந்து ஃபண்ட நீங்க சூஸ் பண்ணிடலாம். ஓகே. என்னோட ஸ்கிரீன நான் ஸ்டாப். ஓகே. ஓகே. சோ என்னோட பிரசன்டேஷன் விசிபிள். ஓகே. சோ இதுதான். சோ இப்படிதான் நம்மளுடைய ஸ்மால் கேப், மிட் கேப், ஃப்ளெக்ஸி, மல்டி, இஎல்எஸ் இது நம்ம வந்து சூஸ் பண்ண போறோம். எல்லாமே ஒரே மாதிரி தான். ஓகேங்களா? எஸ். சோ எஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து பார்ட் 1 இன்வெஸ்டிங்ல பார்ட் 1. பார்ட் 1ல என்ன பார்த்தோம்னா எப்படி நம்ம ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி நம்ம சூஸ் பண்றதா பார்த்தோம். இன்னும் டெப்ட் இருக்கு, கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, தென் அதர் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்கு, கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து பார்ட் 2ல பார்க்கலாம். ஓகே. ஏன்னா ஈக்விட்டியே பெரிய கதை. ஓகேங்களா? மேபி இதுக்கே உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ரெக்கார்டிங் திரும்ப பாருங்க. இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல வாய்ஸ் நோட் அனுப்புங்க. நான் உங்களுக்கு கிளாரிஃபை டவுட்ஸ் உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஓகே. எஸ். சோ எஸ் நம்ம ஒரே இதா கொண்டு போகலாம். பட் நம்ம கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதனால ஃபர்ஸ்ட் ஈக்விட்டியை மட்டும் நான் இந்த பார்ட் 1 பண்றேன். பார்ட் 2ல அதர் 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 அசெட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? எஸ் கிளியரா? சோ இன்னைக்கு பார்ட் 1ல எப்படி நம்ம ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம எப்படி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை சூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு நான் வந்து இப்ப பார்த்திருக்கோம். ஓகே. எஸ். ஐ திங்க் இந்த கிளாஸ் கொஞ்சம் லென்த்தா போயிருக்கு. மோர் தென் 10 o'clock. ஓகே. ஓகே. எஸ். எஸ் ரங்கேஸ்வர், ஹவுஸ் த செஷன்? உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துருச்சா எப்படி நம்ம ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துச்சா? பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் ப்ரோ கேட்டாச்சு, அட்டன் பண்ணோம். சொல்லுங்க. அது திருப்பி அது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் கிளியரா எஸ். இருக்கும். ஆமா. ஆமா. நான் அந்த எக்ஸல் உங்களுக்கு நான் அனுப்புறேன். குரூப்ல போட்டு விடுறேன். நீங்க ஒர்க் அவுட் பண்ணனா உங்களுக்கு டவுட்ஸ் வரும். ஓகேங்களா? இப்போ அது நடுவில் அங்கங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது கிளாரிட்டி இருக்கு. பட் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணா தானே தெரியும் அதோட ப்ராக்டிகல் எஸ். எஸ். அப்ளிகேஷன். ஓகே. அதே மாதிரி அந்த அந்த கிரைட்டீரியா உங்களுக்கு ஓகேவா? ஏன் இவ்வளவு ஏஎம்யூ இருக்கணும்? ஏன் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு இருக்கணும்? ஏன் இந்த ஷார்டினரிஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரி அந்த அந்த கிரைட்டீரியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா? அதெல்லாம் கிளியரா இருக்கு. எஸ். அதான் உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சாலே நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா? ஈவன் தோ ரிட்டர்ன்ஸ் நல்லா கொடுத்தாலும் சம் ஷார்டினரிஸ் கம்மியா இருக்கும்.
ஓகேங்களா? அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியணும். ஓகேங்களா? சோ இதான். ம். அதாவது நெறைய அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ சூஸ் பண்றதுக்கு நெறைய இது இருக்கு. நெறைய பாராமீட்டர்ஸ் இருக்கு. பட் நமக்கு எதுவுமே தேவையில்ல. இந்த 4 பாராமீட்டர் 3 பாராமீட்டர் இருந்தா போதும். இதுதான் கோர். ஓகேங்களா? இந்த கோர் பாராமீட்டர் வச்சு நம்ம கரெக்ட்டான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ நம்ம வந்து சூஸ் பண்ணிடலாம். ஓகே. அதுவும் உங்களுக்கு நீங்க டேட்டாவ காப்பி பேஸ்ட் பண்றீங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரேங்கிங் வந்துருது. அதனோட எக்ஸெல் டூல்ல. ஓகேங்களா? ஓகே. சோ அந்த எக்ஸெல் டூல்ல இப்போ ரெடி பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிருச்சு. வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. எஸ். இப்போ ஃபுல்லா ஃபார்முலாஸ் ரன் பண்ண மாதிரி தான். எப்படி? டூல் டூல் நீங்க மேனுவலா கிரியேட் பண்றது தானே? ஆமா, 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 ஃபார்முலாஸ் ஆமா. ஆட் பண்ணி. ஆமா, ஆமா. அதான் நீங்க ஓகே. டேட்டா அந்த ஆன்லைன்ல வந்து டேட்டா குடுக்குறீங்க. டேட்டா வச்சு அந்த பாராமீட்டர் அந்த கிரைட்டீரியா வச்சு உங்களுக்கு ரேங்கிங் வருது. அதுல எது டாப் ரேங்கிங்கோ நீங்க பார்த்துட்டு நீங்க ம். சூஸ் பண்ணலாம். சரிங்களா? சோ இதே மாரி தான் ஓகே. இண்டெக்ஸ் ஃபண்ட் ஈஸி சீக்கிரம் பண்ணிடலாம். அந்த மிட் கேப் அது கொஞ்சம் டைம் ஆகும். எப்ப டைம் ஆகும்னா அந்த 5 இயர் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் மட்டும் உங்களுக்கு டைம் ஆகும். ஒன்ஸ் அத மட்டும் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா ம். சிம்பிள். அதே மாரி தான் மிட் கேப், மல்டி கேப், ஃப்ளெக்ஸி கேப், இஎல்எஸ் அந்த மாரி. ஓகேங்களா? சோ அந்த ஷார்ட்னர் ஓகே. ஓகே. ரேஷியோ உங்களுக்கு வந்து இப்ப எப்படின்னா நீங்க அந்த டெசிஷன் எடுக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா மிட் கேப், மல்டி கேப்ல இருக்குல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்கும். ஒரு ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் ம். நல்லா இருக்கும். பட் ஆனா ஷார்ட்னர் ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேங்களா? சோ அங்க நீங்க டிசைட் பண்ணணும். அங்க உங்க சைக்காலஜி தான் ஒர்க் ஆகும். நமக்கு வந்து ரிஸ்க் எடுக்கிறோமா இல்ல கன்சர்வேட்டிவா ஸ்டேபிளான ரிட்டர்ன்ஸ் வேணுமா அந்த மாதிரி நீங்க பார்த்து நீங்க சூஸ் பண்ணணும். அந்த ஓகேங்களா? கன்சர்வேட்டிவ் மாடரேட் அக்ரெசிவ் அதுல தான் வரும். ஆமா, ஆமா. எஸ், 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 எஸ். ஓகே, ஓகே. ஓகே. சோ இந்த செஷன் உங்களுக்கு கிளியரா இன்னைக்கு? கிளியர். அப்ப இந்த டிமேட்ல வந்து அது நம்ம அஹ், இப்ப தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் மாதிரி யூஸ் பண்றாங்களா, அது மாதிரி இல்லாம நம்ம வெப்சைட்ல போய் பண்ணிட்டு இருக்கோம். அதான் என்ன டிஃபரன்ஸ் ரெண்டுக்கும்? அதாவது டிமேட் அக்கௌண்டா? brokerage. ஓகே. ப்ரோ நீங்க கண்ண மூடிட்டு இங்க ஜொரதா இல்லாட்டி க்ரோ போங்க. நீங்க கேட்டா ஜொர நான் பர்சனலா தான் யூஸ் பண்றேன். இந்தியாவோட ஆ. நம்பர் ஒன் டில்லோ பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரேஜ் ஆப்ல ஜெரோதா தான் நம்பர் ஒன். ஓகேங்களா? நிறைய ஆப் இருக்கு. ஓகே. நிறைய ஆப் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைரக்ட் ஃபண்ட் இருக்கு. உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ரெகுலர் ஃபண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசிஐ வந்து ஒரு ஆப் வச்சிருக்காங்க. அதான் அதான். மியூச்சுவல் ஃபண்ட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ம். ஒன்லி ரெகுலர் ஃபண்ட் தான் இருக்கும். நீங்க அந்த டைரக்ட் ஃபண்ட் நீங்க பார்க்க முடியாது. டைரக்டா நமக்கு பெனிஃபிட் இல்லாம அவங்களுக்கு கொஞ்சம் brokerage போயிட்டு தான் வரும். ஆமா, ஆமா, டாக்ஸ் ஆமா, ஆமா. டிடக்ஷன். ஓகேங்களா? சோ மை சாய்ஸ். ஜெரோதால காயின் அதாவது காயின் தான். ஜெரோதால காயின் ஒண்ணு இருக்கும். காயின் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு, கைட் வந்து ஸ்டாக்குக்கு. ஓகேங்களா? இல்லன்னா நீங்க குரோ போலாம். குரோல வந்து அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்கும். குரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த குரோட அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுக்குனே வந்து டெடிகேட்டடா வந்து கிரியேட் பண்ண அப்ளிகேஷன். சோ அதோட இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஆல்சோ அது மத்த ஓகே. அந்த இது இருக்கு இல்லையா? அந்த என்ன சொல்றது? ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் அதெல்லாம் வந்து கம்மி தான் கம்பேர் டு அதர்ஸ். இதை விட்டா நீங்க ஏஞ்சல் ம். ஒன் போகலாம். ஏஞ்சல் ஒன்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ பெட்டர் குரோ ஃபார் டாப் டாப் பிளேயர் தான். ஓகேங்களா? ஓகே. எஸ். அதாவது ரொம்ப போட்டு அதாவது எந்த ரொம்ப போட்டு இது பண்ண வேணாம். இதுவா அதுவா ரொம்ப போட்டு யோசிக்க வேணாம். கோ ஃபார் நம்பர் ஒன் ம். ப்ரோக்கரேஜ். ஏன்னா நீங்க வந்து எப்படின்னா இப்ப நீங்க ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்றேன். ஐசிஐசி ப்ரூடென்ஷியல் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா ம். த்ரூ ஜெராதால நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. ஜெராதாங்கிற ஒரு புரோக்கர். ஓகே. நாளைக்கு அந்த கம்பெனியே இல்லாம போனா கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ற அந்த இது அப்படியே தான் இருக்கும். நம்ம இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி பாத்தீங்கன்னா ஐசிஐசி ப்ரூடென்ஷியல் அந்த கம்பெனி அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? சோ அவங்க வந்து அதை ஜஸ்ட் மேனேஜ் ஒரு பண்ற. ஆமா. ஜஸ்ட் ஒரு ஒரு மீடியேட்டர் தான். ஓகேங்களா? ம். ம். இப்ப இன்கேஸ் வந்து நான் முன்னாடி சொன்னேன். இன்கேஸ் நீங்க ஐசிஐசி இண்டெக்ஸ் ஃபண்ட் சூஸ் பண்றீங்க. ஓகேங்களா? அப்படிங்கும்போது ம். பாத்தீங்கன்னா டைரக்டா அவங்க ஐசிஐசி வெப்சைட்லயே போய் பண்ணலாம். பட் ஆனா இங்க இங்க என்னன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபண்ட் மட்டும் சூஸ் பண்ணலாம். மொத்தமா மொத்தமா நமக்கு வந்து ஒரு அஞ்சு அஞ்சு நாலு அஞ்சு ஃபண்ட் கிட்ட நம்ம சூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஜெரோதாமா குரோ மாதிரி ஆப் வந்துச்சுன்னு வைங்க, உங்களுக்கு வந்து ஒரே ஆப்ல 5 ஃபண்ட் நீங்க வந்து மேனேஜ் இது பண்ணி மானிட்டர் பண்ணிடலாம். இல்லைன்னா ஒவ்வொரு இதுக்கும் நீங்க ஒவ்வொரு ஆப் இன்ஸ்டால் பண்ணலாம். எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி இருக்கா? ஹெச்டிஎஃப்சி அவன்கிட்ட ஒரு ஃபண்ட் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு ஃபண்டுக்கும் ஒவ்வொரு ஆப் நீங்க இன்ஸ்டால் பண்ணாம ஒரே ஆப்ல எல்லாமே நீங்க பாத்துடலாம். ஓகேங்களா? இதுதான். அதான் அது கரெக்டா. ஓகே, ஓகே. சோ சோ இந்த 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 வீக்கெண்ட் இந்த சாட்டர்டே சண்டே உட்காந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதாவது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே. ஒர்க் அவுட் பண்ணும்போது டவுட் வரும்.
என்னைய வந்து ரீச் ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் நோட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்க ஒன் ஒன் டைம் தான் பண்ண போறீங்க. தென் நீங்க ஓகே ரெகுலரா பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? காட் இட்? ஓகே. ஓகே. ஷால் வி வைண்ட் அப் த கால்? ஓகே, தேங்க்யூ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து டெப்ட் ஃபண்ட், கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட், அதர் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? எஸ். எஸ் பாய். ஹேவ் அ டின்னர் அண்ட் குட் நைட். யா.